ஓம் சாந்தி 5/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாஸ்தாதா ரிவைஸ்டு 17/10/2003 மதுபன் தாதி உடல்ல அவ்யக்த பிரம்ம பாபா சிவபாபா அவருடன் வந்து பிரம்ம பாபா இருவரும் சேர்ந்து தாதி உடல் வந்து நமக்கு சொன்ன அவ்யக்த முரளி பாபா தலைப்பு சொல்றாங்க. வருடம் முழுவதும் திருப்திமணியாகி சதா திருப்தியாக இருங்கள் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். வருஷம் முழுவதும் திருப்திமணியா இருங்க. கடவுளே கிடைச்சிட்டாரு, எல்லாமே கிடைச்சிருச்சு. அதனால சதா திருப்தியா இருங்க, எல்லாரையும் திருப்திப்படுத்துங்கன்னு சொல்றாரு. இன்று திலாராம் பாப்தாதா தம்முடைய நாலாபுரம் உள்ள முன்னால் உள்ள குழந்தைகளையும் கூட மற்றும் தூரத்தில் இருந்தாலும் அருகில் இருப்பவர்களையும் ஒவ்வொரு ராஜ செல்லத்தையும் மிக அன்பான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். இப்ப பாபா வந்து ஒரு குழந்தைகளையும் பார்த்துட்டு இருக்காரு. அவர் முன்னாடி இருக்கிறாங்க, ரொம்ப தூரத்துல இருக்காங்க, எல்லாரையுமே செல்லம்ன்றார். ராஜ செல்லம், ராஜா ஆக போல செல்லங்கள் மிக அன்பான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் ராஜா, எனவே ராஜ செல்லம் சொல்றாரு. எல்லாருமே ராஜா, அந்த உடலுக்கு மனசு புத்திக்கு ராஜ்ய அதிகாரியா இருக்கிறாங்க. ஆத்மாக்கள் தான், அவங்களும் ஆத்மா, அவங்களும் ராஜா. எனவே ராஜ செல்லம் சொல்றாரு. இந்த பரமாத்மா அன்பு செல்லம் உலகத்தில் மிக குறைவான ஆத்மாக்களுக்கு கிடைக்கிறது. பாபாவுடைய செல்லம், பாபாவுடைய அன்பு நம்மள கொஞ்சறாரு இல்லையா, அது வந்து ரொம்ப குறைவான ஆத்மாக்களுக்கு தான் இந்த அன்பு கிடைக்குதான். ஆனால் நீங்கள் அனைவரும் பரமாத்மா அன்பு பரமாத்மா செல்லத்துக்கு அதிகாரிகளா இருக்கிறீங்கன்றாரு. இப்ப நம்ம வந்து கடவுளுடைய அன்புக்கு பாத்திரமானவங்களா, அது கிடைக்க முடியாதது சிவனுடைய அன்பு இப்ப நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. அந்த செல்லத்துக்கு அதிகாரிகள் நீங்கன்றாரு. உலக ஆத்மாக்கள் வாருங்கள்ட்டு கடவுள் அழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அனைவரும் பரமாத்மா அன்பை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீங்க. எல்லாரும் யாரு கடவுள் தெரியாம தேடிட்டு இருக்கிறாங்க, கூட்டிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அவரோட அன்பு, அவரோட பாலனை எல்லாத்தையுமே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். பரமாத்மா பாலனையில் வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்ப அவருதான் நம்மளை வளர்த்துட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி உங்கள் பாக்கியத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த மாதிரிலாம் உங்களுக்கு அனுபவம் ஆகுதா அப்படின்னு கேக்குறாரு. அப்படிதானே பிகே ஆனதுல இருந்து பாபா உங்களை செல்லம் கொஞ்சம் உங்களை பாலனை பண்ணிட்டு அவருடைய வளர்ப்புல தானே இருக்கிறீங்க கேக்குறாரு. பாப்தாதா குழந்தைகள் அனைவரையும் இரட்டை ராஜ்ய அதிகாரிகளாக பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாரையும் அவர் எப்படி பார்க்கிறது? இரட்டை ராஜ்ய அதிகாரி, ஒண்ணு சுயராஜ்யம், இன்னொன்னு விஸ்வராஜ்யம். பரமாத்மாவுடைய இதே சிம்மாசனத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். இந்த இரட்டை ராஜ்ய அதிகாரியெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போதைய சுயராஜ்ய அதிகாரியா ராஜாவாகவும் இருக்கிறீங்க. மேலும் வருங்காலத்திலோ ராஜ்யம் உங்கள் பிறப்புரிமையாகவே இருக்கும்னு சொல்றாரு. இப்ப யார் சுயராஜ்ய அதிகாரி? அவங்க விஸ்வராஜ்ய அதிகாரி, உலகத்தையே ஆள போறவங்க, உங்களுக்கு பிறப்புரிமையா இருக்குன்றார். ஆக இரட்டை ராஜாக்கள் தான் நீங்கன்றார். அனைவரும் ராஜாக்கள் தான் இல்லையா? எல்லாருமே ராஜா தானே, பிரஜைகள் இல்லையான்னு கேக்குறாரு. பிரஜையா நீங்களா? ராஜா தானே. ராஜயோகிகளா அல்லது சிலர் பிரஜா யோகியாகவும் இருக்கிறீர்களான்னு கேக்குறாரு. எல்லாருமே ராஜயோகி தானே. யாராவது பிரஜா யோகின்னு நம்ம சொல்றோமா? கடவுள் வந்து ராஜயோகம் தான் கத்துக் கொடுக்குறாரு, பிரஜா யோகம் கத்துக் கொடுக்கல. அந்த ஆத்மான்ற சீட்ல உட்காந்து மனசு புத்தியை அடக்கி மனதை வென்ற ஆத்மா கர்மேந்திரஜித் மாயாஜித் ஆகிறதுக்கான பயிற்சி தான் கொடுக்குறாரு. பிரஜை ஆகிறதுக்கான பயிற்சி அவர் கொடுக்கல. பின்னால் இருப்பவர்கள் ராஜயோகிகளா பக்காவான்னு கேட்கிறாரு. யோசித்து ஆம் என சொல்ல வேண்டும். ராஜ அதிகாரி என்றால் சர்வ சூட்சும மற்றும் ஸ்தூல கர்மேந்திரியங்களின் அதிகாரி தான் சொல்றாரு. யார் ராஜ்ய அதிகாரினா தன்னுடைய மனசு புத்தி, சூட்சும இந்திரியங்கள் மனசு புத்தி அடக்குறவங்க மற்றும் ஸ்தூல இந்திரியங்கள் கண், காது, மூக்கு, வாய், கை, கால் எல்லாம் அது இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு தான் அது இருக்கணும். நம்ம என்ன சொல்றோமோ ஸ்ரீமத் படி என்ன பார்க்கணுமோ அதான் கண்ணு பார்க்கணும், எதை கேட்கணுமோ அதான் கேட்கணும், எதை பேசணுமோ அதைதான் வாய் பேசணும், என்ன செய்யணுமோ கை கால அதைதான் செய்யணும். பாபா நினைவுல இருந்து எல்லாமே செய்யணும். மனசு புத்தி கூட பாசிட்டிவ் தாட்ஸ் தான் நினைக்கணும், இஷ்டத்துக்கு மற்றதெல்லாம் நினைக்க கூடாது. மனசு புத்தியே வந்து கண்ட்ரோல்ல இருக்கணும். அவங்கதான் ராஜ்ய அதிகாரின்றார். ஏனென்றால் சுயராஜ்யம் உள்ளது இல்லையா? ஏன்னா தன்னை யாரு ராஜ்யம் செய்யறாங்களோ அவங்கதான் போய் அந்த உலகத்தை ராஜ்யம் செய்ய முடியும். ஆக எப்போதாவது ராஜா ஆகிறீர்களா அல்லது சதா ராஜாவாக இருக்கிறீர்களான்னு கேட்கிறாரு. இல்ல எப்பவுமே ராஜாவா இருக்கிறீங்களா, இல்ல எப்பவாதான் நான் ராஜாவா இருக்கிறீங்களான்னு கேக்குறாரு. முக்கியமாக தனது மனசு புத்தி சம்ஸ்காரத்திற்கு கூட அதிகாரியாக இருக்கிறீர்களா? மனசு புத்தி சம்ஸ்காரத்தை கூட அடக்குறீங்களா இல்லையா? சதா அதிகாரியா இருக்கிறீங்களா இல்ல எப்போதாவது தானான்னு கேக்குறாரு.
பாபா அப்பப்ப மனசு அது இஷ்டத்துக்கு ஆடுது, அப்பப்ப நான் கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கேன். அப்படியா? சுயராஜ்யம் என்றால் சதா சுயராஜ்யமாக இருக்குமா அல்லது ஒரு நாள் இருக்கிறது அப்படியான்னு சொல்றாரு. அடுத்த நாள் இல்லை என்று அந்த மாதிரியா? சதா சுயராஜ்யம்னா எப்பவுமே நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய மனசு, புத்தி எல்லாம் கர்மேந்திரங்கள்லாம் நம்ம நம்ம இஷ்டப்படிதான் நடக்கும். ஆத்மா வந்து சுயராஜ்ய அதிகாரி சீட்ல உட்கார்ந்துருக்கணும். அது ஒரு நாள் மட்டும்தான் அப்படி இருக்கிறீங்களா இல்ல எல்லா நாளும் அப்படிதானான்னு கேக்குறாரு. ராஜா என்றால் சதா இருக்கும் இல்லையா? இப்ப ஒரு ஒரு நாட்டுல ராஜா இருக்காருன்னா எப்பவுமே அவர் ராஜா தானே. இன்னைக்கு ஒரு நாள் ராஜா, நாளைக்கே அவ்வளவுதான் அவர் சீட்ல இருந்து இறங்கிடுவாரா? அப்படிதான் கேக்குறாரு. அப்ப ராஜா என்றால் சதா இருக்கும் இல்லையா? சதா என்பதில் ஆம் என சொல்வதில்லையா? சில நேரம் மனம் உங்களை நடத்துகிறதா அல்லது நீங்கள் மனதை நடத்துகிறீர்களா? சில நேரம் மனசு உங்க பேச்சை கேக்குதா இல்ல வந்து நீங்க மனசு சொல்ற பேச்சை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? அதாவது இந்த ஸ்ரீமத் அல்லாத விஷயங்கள் ராவண வழியில போகிறது, அது மனசு சொல்லும், அது அது பக்கம் போ, அப்படி போ, அப்படி போன்னு சொல்லும். நம்ம அது இஷ்டத்துக்கு கேக்குறோமா இல்ல பாபா சொல்ற மாதிரி ஸ்ரீமத் படி கரெக்டா நம்மளுடைய மனசு புத்திய அடக்குறோமா இப்படி கேக்குறாரு. எப்போதாவது மனம் மாலிக் ஆகிறதா? பாபா கேக்குறாரு. எப்போதாவது உங்களுக்கு மனசு வந்து எஜமானன் ஆகிறதா இல்ல ஆகிறது இல்லையான்னு சொல்லி கேக்குறாரு. மனசு உங்களுக்கு எஜமானனா ஆகுதா அப்படின்னு கேக்குறாரு. ஆக சதா சுயராஜ்ய அதிகாரி சோ விஸ்வராஜ அதிகாரியா நீங்கள். அப்ப இப்பவே நீங்க உங்க மனசு புத்தி கர்மேந்திரங்கள் எல்லாத்தையும் அடக்கி சுயராஜ்ய அதிகாரியா இப்ப யாரு இருக்கிறீங்களோ, சதா இருக்கிறீங்களோ, சதானா பாபா, பாபா நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருந்தேன், நான் மறுநாளே நான் மனசு வந்து சரியில்லை, அப்புறம் இந்த கை கால்லாம் இந்த கண்ணு மூக்கெல்லாம் என்னமோ அதிர்ஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருக்கு பாபா. கண்ணு பார்க்காதன்னு சொன்னா பார்க்காத விஷயத்தான் பாக்குது, வாய் வந்து பேசாதன்னு சொன்னா அததான் பேசுது, காது எதெல்லாம் கேட்க கூடாதோ அதெல்லாம் தான் பாப்பா கேக்குது. ஒரு நாள் இருக்குது, ஒரு நாள் வந்து அதிர்ஷ்டத்துக்கு ஆடுது. அந்த மாதிரி இருக்கிறீங்களான்னு சொல்லி கேக்குற. இங்க யார் வந்து சுயராஜ்ய அதிகாரியா சதா இருக்கிறீங்களோ அவங்கதான் அங்க போயிட்டு சொர்க்கத்துல விஸ்வராஜ்ய அதிகாரியா ஆக முடியுன்றாரு. சதா சோதித்து இப்ப பாருங்க, எவ்வளவு நேரம் மற்றும் எவ்வளவு சக்தியுடன் தன்னுடைய கர்மேந்திரியங்கள் மனசு புத்தி சம்ஸ்காரத்தின் மீது இப்போது அதிகாரி ஆகிறீர்களோ அவ்வளவு வருங்காலத்தில் ராஜ்ய அதிகாரமே கிடைக்கின்றது. இப்ப நீங்க வந்து டெய்லி டெஸ்ட் பண்ணி பாருங்க, தினமுமே எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்குதா, எவ்வளவு நேரம் எவ்வளவு சக்தியுடன் என்னுடைய கர்மேந்திரங்கள் மனசு புத்தி எல்லாத்துக்கு மேலேயும் நான் அதிகாரியா இருக்கிறேன் அப்படின்னு செக் பண்ணுங்க. அப்பதான் அவ்வளவு நேரம் அவ்வளவு காலம் உங்களுக்கு ராஜ்ய அதிகாரம் கிடைக்கும். இப்போது பரமாத்மா பாலனை, பரமாத்மா படிப்பு, பரமாத்மா ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் இந்த ஒரு சங்கமேக ஜென்மத்தில் சதா அதிகாரி இல்லை என்றால் 21 ஜென்மங்களுக்கு எப்படி நீங்க ராஜ்ய அதிகாரி ஆவீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப கடவுள் ட்ரைனிங் கொடுக்குறாரு, அவர் பாலனை பண்ணி அவர் படிப்பு எடுத்து நம்ம மனசு புத்திய மாத்தி ஸ்ரீமத்தோட ஆதாரத்துல நம்மள வந்து இயக்குறாரு. அவரோட வழியில நம்ம நடக்கிறோம். ஆத்மா பரமாத்மா பேச்சுக்கு இவ்வளவு நாள் ஆத்மா வந்து மனம் போன வழி, பிற சொன்ன வழியில போயிட்டு மாயா வழியில போய் மாட்டிக்கிட்டு நம்ம என்ன ஆயிட்டோம், ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்களும் ஆயிட்டோம். இப்ப கடவுள் வந்து ஆத்மா நீ சரியில்லை, உன்னால அந்த 5 குதிரை 7 குதிரையை அடக்க முடியல, என் கையில கொடுன்னு சொல்றாரு. நான் ஸ்ரீமத் படி சொல்லி கொடுக்குறேன் எப்படி நடக்கணும்னு. அவர் ஸ்ரீமத்தை சொல்லி இந்த 7 குதிரை நீ அடக்குன்னு சொல்லி மனசு புத்தி கர்மேந்திரியங்கள் எல்லாத்தையும் நம்ம கையில கொடுத்து அடக்க வைக்கிறாரு. இப்ப நம்ம ஸ்ரீமத்தின் ஆதாரத்துல இந்த சங்கமேக ஒரே பிறவியில நம்ம சதா அதிகாரியா ஆகணும். இப்ப சதா அதிகாரியா ஒரு நாளுமே நான் வந்து கரெக்டா போயிட்டு இருக்குன்னா நம்ம 21 ஜென்மத்துக்கு நம்ம அதிகாரி ஆகணும். இல்லைன்னா எப்படி அதிகாரி ஆவீங்க? இப்ப ஆகலைன்னா எப்படி ஆவீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. கணக்கு உள்ளது இல்லையா? இதை கூட கணக்கு பார்ப்பாரு, எல்லாமே கணக்குன்றாரு. நீங்க ஆரம்பத்துல இருந்து டிகே ஆனதுல இருந்து எந்த அளவு நீங்க வந்து மாறி இருக்கிறீங்கன்னு செக் பண்ணுவார் போல. எண்ணிய நாளுல இருந்து நம்ம சுயராஜ்ய அதிகாரியா இருக்கிறோன்றத கணக்கு பார்ப்பார் போல. இச்சமயத்தின் சுயராஜ்யம் சுயத்தின் ராஜா ஆவதன் மூலம்தான் 21 பிறவிக்கே கேரண்டி இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க ஆனாதான் 21 பிறகு நீங்க அங்க ராஜா அப்படின்றாரு. நான் யார் மற்றும் என்னவாக ஆவேன், தனது வருங்காலத்தை நிகழ்காலத்தின் அதிகாரத்தின் மூலம் சுயம் அறிந்து கொள்ளணும். இப்ப தெரிஞ்சுக்கலாம் இல்லையா நம்ம யாருன்ட்டு, நம்ம போய் அங்க என்னவாக போறோம்ட்டு நம்ம லட்சணம் இப்ப வச்சே கண்டுபிடிச்சிடலாம், நம்ம வந்து பிரஜையா இல்ல ராஜாவும். ஏன்னா நம்ம மனசு புத்தி கர்மேந்திரியங்களை இப்ப அடக்குறோம், அது போன வழியில நம்ம போகாம கரெக்டா ஸ்ரீமத் படி நம்ம நடக்கிறோம் அப்படின்னா வருங்காலத்துல ராஜ்ய அதிகாரி. அதை வச்சே உங்களால புரிஞ்சுக்க முடியுன்றாரு. அதான் சொல்வாரு எப்பயுமே, ஞானம் என்ற கண்ணாடியில பாருங்க,
உங்களுக்கே தெரியும் நீங்க எந்த பதவி அடைய போறீங்கன்ட்டு. நீங்க உங்க மனசாட்சியும் சொல்லலாம், பாபாவை கேட்டாலும் சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லுவாரு. யோசிச்சு இப்ப பாருங்கன்றாரு. விசேஷ ஆத்மாக்களாகி உங்கள் அனாதி ஆதி பர்சனாலிட்டி மற்றும் ராயல்டி எவ்வளவு உயர்ந்தது அவர் சொல்றாரு. இப்ப உங்க விசேஷ ஆத்மாக்கள் தானே நீங்க, உங்களுடைய அனாதி ஸ்வரூபம் எப்படி இருக்குது, அனாதி ஆதி ஸ்வரூபம், அதுல பர்சனாலிட்டி ராயல்டி எப்படி உயர்ந்ததா இருந்தது தெரியுமா? அனாதி ரூபத்திலையும் பாருங்க, எப்போது ஆத்மாக்கள் நீங்க பரந்தாமத்தில் இருக்கிறீங்களோ அப்போது எவ்வளவு ஜொலிக்கின்ற ஆத்மாக்களாக காணப்படுகிறீர்கள். பாபா கூட பரந்தாமத்துல இருக்கும்போது நம்ம ஜொலிக்கக்கூடிய ஆத்மாக்களா பார்க்கப்படும். நம்ம ஒரு பக்கத்துல இருக்கோம் இல்லையா, இப்ப வானத்துல கூட சில நட்சத்திரம் ஜொலிக்கும், சிலது ரொம்ப ஜொலிக்காது. விடிவெள்ளி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நல்லா பாக்குறதுக்கு பிரைட்டா இருக்கும். அது மாதிரிதான் நீங்க சொல்றாரு. அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் பரந்தாமத்துல கூட ஜொலிப்பாதான் காணப்படும். அந்த ஜொலிப்பின் ராயல்டி பர்சனாலிட்டி எவ்வளவு பெரியது தென்படுகிறதான்னு சொல்லி கேட்கிறாரு. மேலும் பாபாவோடு கூடவே ஆத்மா ரூபத்திலும் நீங்க இருக்கிறீங்க, அருகில இருக்கிறீங்க. பாபா கூடவே நம்ம எப்படி இருக்கிறோம், பரந்தாமத்துல பக்கத்திலே இருக்கிறோம், அருகில இருக்கிறோம். எப்படி ஆகாயத்தில் சில நட்சத்திரங்கள் அதிகம் ஜொலிப்பதாக உள்ளன இல்லையா? இந்த விடிவெள்ளி இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள்லாம் பார்க்கவே நல்லா ஜொலிப்பா இருக்கும். அது மாதிரிதான் நீங்க ஆத்மாக்கள் கூட பாபாவுடன் மற்றும் விசேஷமான ஜொலிக்கின்ற நட்சத்திரங்களாக இருக்கிறீங்கன்றாரு. பரந்தாமத்திலும் கூட நீங்கள் பாபாவுக்கு அருகில் இருக்கிறீர்கள். மற்றும் பிறகு சத்தியுக ஆரம்பத்திலும் கூட தேவ ஆத்மாக்களாகிய உங்களது பர்சனாலிட்டி ராயல்டி எவ்வளவு உயர்ந்தது தெரியுமான்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, நம்ம அருமை நமக்கே தெரியல, பாபா சொல்றாரு. ஏன்னா அவர்தான் தேர்ந்தெடுத்துக்கிறாருல, கடவுளே தேர்ந்தெடுத்து பாடம் எடுத்து நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு. நம்ம அருமைய சொல்றாரு அவரு. நீங்க பரந்தாமத்திலயும் என் பக்கத்திலேயே இருக்கிறீங்க, நல்லா ஜொலிப்பானவங்க. சத்தியபாதத்திலயும் நீங்க தேவாத்மாக்கள், உங்க பர்சனாலிட்டி ராயல்டி எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? முழு கல்பத்திலும் சுற்றி வாருங்கள்ன்றாரு. அப்படியே சுத்தி வாங்க 5 சொர்க்கத்தை. பரந்தாமத்துல இருந்து அடுத்து சொர்க்கத்துல பாருங்க உங்களுடைய ராயல்டி எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரியானவங்க நீங்க இப்ப இறங்கி வந்திருக்கிறீங்க. மகாத்மாக்கள் இறந்து சென்றிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் மகான் ஆத்மாக்கள் இருந்துட்டு போயிருக்காங்க. தர்ம ஆத்மாக்கள், தர்ம பிதாக்கள், இந்த இயேசு, இப்ராஹிம், இந்த புத்தர், இங்க எல்லாமே தர்ம பிதாக்கள். அவங்களும் இருந்து சென்றிருக்கிறார்கள். துவாபர யுகத்துல இருந்து அவங்களும் நடிச்சுட்டு போயிருக்காங்க. அரசியல் தலைவர்கள் கூட இருந்து சென்றிருக்கிறாங்க. இந்த காந்தி, நேரு, இந்த மாதிரி நிறைய அரசியல், காமராஜர்லாம், நடிகர்கள் கூட இருந்து சென்றிருக்காங்க. சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், நம்ம எவ்வளவு நடிகர்கள் பார்த்திருக்கோம். ஆனால் இந்த மாதிரி பர்சனாலிட்டி யாருக்காவது இருந்துள்ளதான்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. உங்களை மாதிரி ஒரு பர்சனாலிட்டி யாருக்காவது இருந்ததா? நீங்க சொர்க்கத்துல இருந்தீங்க இல்லையா, அந்த ஒரு உடம்போ, அந்த ஒரு மினுப்போட, அந்த ஒரு பர்சனாலிட்டியோட, ராயல்ட்டியோட யாராவது இருந்திருக்காங்களா? தேவாத்மகளாகி நீங்கள் சத்தியுகத்தில் இருந்தது போல யாருமே இருந்தது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. தங்களது தேவ பர்சனாலிட்டி முன்னால் வருகிறது இல்லையா? இப்ப பாக்குறீங்களா உங்களுடைய தேவதை சொரூபத்தை, உங்க பர்சனாலிட்டிய முன்னாடி பாக்குறீங்களான்றாரு. வந்து கொண்டிருக்கிறதா, அல்லது நாம் அது போல ஆவோமா இல்லையா என தெரியவில்லையே என்று அந்த மாதிரியா சொல்லி கேட்கிறார். இப்ப உங்களுக்கு முன்னாடி தெரியுதா உங்க சொரூபம், நீங்க தேவதையா வாழும்போது எப்படி இருந்தீங்கன்ட்டு? இல்லைன்னா ஐயா நான் அத மாதிரிலாம் ஆவானா என்னன்னு தெரியலையே, நான் போய் தேவதை ஆவனா அப்படின்ட்டு தோணுதா? பக்காவான்னு சொல்லி கேட்கிறாரு. பக்கா தானே, பக்காவா நான் தேவதை தானே, தங்களின் தேவ ரூபத்தை முன்னால் கொண்டு வாருங்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப முன்னாடி கொண்டு வாங்க, உங்க தேவதை ஸ்வரூபத்தை முன்னாடி கொண்டு வாங்கன்றாரு. பாருங்கள், பாருங்க அந்த, இப்ப பாருங்க கண்ணு முன்னாடி புத்தி மூலமா பாருங்க, சொர்க்கத்துல ஒரு தேவதை நிக்கிறாங்க. அது நீங்க தானே? பாபா கேக்குறாரு. முன்ன கொண்டு வாங்க, உங்க ரூபத்தை கொண்டு வாங்க, பாருங்க. இப்ப அது யாரு? பர்சனாலிட்டி முன்னால் வந்து விட்டதா? இப்ப தெரியுதா பர்சனாலிட்டி நீங்க எப்படி இருந்தீங்க? தூய்மையனுடைய பர்சனாலிட்டி பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சனாலிட்டி பாருங்கன்றாரு. இயற்கையும் கூட பர்சனாலிட்டி உள்ளதாக ஆகிவிடுகிறது. சொர்க்கமா ஆகும்போது இயற்கை கூட பர்சனாலிட்டியா உள்ளதாக ஆகிடுதான். பறவைகள், மரங்கள், பழங்கள், பூக்கள் அனைத்துமே பர்சனாலிட்டி உள்ளவையாதான், ராயலாக தான் இருக்குதான் சொர்க்கத்துல. நல்லது, பிறகு கீழே வாருங்கள். சரி, அடுத்து சொர்க்கம் வந்தாச்சு இல்லையா, இப்ப அடுத்து கீழே வாங்க, துவாபரகத்துக்கு வாங்க. அப்போது தங்களின் பூஜைக்குரிய ரூபத்தை பார்த்திருக்கிறீர்களா? இப்ப கோயிலுக்கு போங்க, கோயில்ல சிலை இருக்கு இல்லையா, பூஜைக்குரிய ஸ்வரூபம் உங்களுடைய தான், அது பாருங்கன்றாரு. உங்களுக்கு பூஜை நடைபெறுகிறது பாருங்கன்றாரு. இப்ப நம்மளுடைய பூஜைக்குரிய ஸ்வரூபம் நமக்கு எமர்ஜ் ஆகுதா, அது பாருங்கன்றாரு. இரட்டை வெளிநாட்டினர் பூஜைக்குரியவராக ஆவார்களா, இல்ல இந்தியர்கள் தான் ஆவார்களா? பாரதவாசிகள் தான் பூஜைக்குரியவங்களா, இல்ல வெளிநாட்டு இரட்டை வெளிநாட்டினர் பிகே ஆயிருக்காங்களா அவங்களும் ஆவாங்களா? எல்லாருமே தான் இல்லையா? நீங்கள் தேவி தேவதை ஆகி இருக்கிறீர்களா? துதிக்கை உள்ளவராக நீங்க இல்லை, இல்ல நீங்க எப்படி ஆயிருக்கிறீங்க? கணேஷ் மாதிரி துதிக்கை உள்ளவங்களா இருக்கிறீங்களா, இல்ல வாள் உள்ளவராக அனுமாரம் இல்லை
அனுமார் இல்லை, தேவிகளும் கூட அந்த கருப்பு ரூபம் காளி இல்லை. பாபா சொல்றாரு, இந்த தேவிகளா இருக்கிறவங்க கூட கருப்பு ரூபமா காளி கூட இல்லை. ஆனால் தேவதைகளின் கோயில்கள் பாருங்கள், ஆனா போய் பாருங்க, தேவதைகள் கோயில்ல உங்கள் பூஜைக்குரிய சொரூபத்திற்கு எவ்வளவு ராயல்ட்டி இருக்கிறது. ஒரு கோயில்ல போய் பாருங்க, அந்த அம்மனோ இல்ல எந்த ஒரு சொரூபம், லட்சுமி நாராயணனோ இல்ல எந்த ஒரு தேவதையோ, எந்த ஒரு பூஜைக்குரிய சொரூபமோ, இல்ல இந்த அங்காள பரமேஸ்வரி, இந்த மாதிரி எந்த ஒரு கோயிலுக்குன்னா போங்க, அங்க போயிட்டு பூஜைக்குரிய சொரூபத்தை பாருங்க, எவ்வளவு ராயல்ட்டியா இருக்குது, எவ்வளவு பர்சனாலிட்டி உள்ளது பாருங்க. மூர்த்தி இருக்கும் 4-5 அடிக்கு மற்றும் கோயில் எவ்வளவு பெரிதாக உருவாக்குறாங்க. அந்த மூர்த்தி உள்ள வச்சிருப்பாங்களே, அது எங்க வைப்பாங்கன்னா 4-5 அடிக்கு மட்டும் கோயில் எவ்வளவு பெருசா உருவாக்குறாங்க. இந்த ராயல்ட்டி மற்றும் பர்சனாலிட்டி இருக்கிறதுங்க. தற்போதைய பிரதம மந்திரி ஆகட்டும், இல்ல ராஜா ஆகட்டும், பாவம் அவர்களின் உருவங்களை தயார் செய்து வெயிலில் தான் எடுக்கிறாங்க. இல்ல மத்த சாதாரணமா இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டர், ராஜா இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களோட சிலையெல்லாம் வைக்கிறாங்கல்ல, அவங்க சிலையெல்லாம் எங்க வைப்பாங்க? வெயில்ல தான் நிறுத்தி வைக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன கோயில்ல கட்டி அது உள்ளேயா வைக்கிறாங்க? அதான் கேக்குறாரு. அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, மேலும் உங்கள் பூஜைக்குரிய சுரூபத்தின் பர்சனாலிட்டி எவ்வளவு பெரிய உயர்தரமானது இல்லையா? பாபா சொல்றாரு, இப்ப தோணுதா உங்களுக்கு இது நம்மளுடையதுதான்ட்டு? அந்த கோயில்ல உங்களை எப்படி வச்சு பூஜை செய்யறாங்க பாருங்க, எவ்வளவு உயர்தரமானது தானே அப்படின்றாரு. குமாரிகள் அமர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? பாபா எல்லாரையும் கேட்கிறாரு, உங்களுக்கு ராயல்ட்டி உள்ளது இல்லையா? பிறகு கடைசியில் சத்தியோகத்திலும் கூட அனைவரின் ராயல்ட்டி எவ்வளவு உயர்ந்ததுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்புறம் பாருங்க, சொர்க்கத்துல கூட எல்லாருடைய ராயல்ட்டி, அது யாரா இருந்தாலும் சரி, ராஜா ராணி பிரஜைகள் எல்லாருடைய ராயல்ட்டியும் உயர்ந்தது தானே. நேரடியாக பகவான் உங்களது பிராமண வாழ்க்கையில் பர்சனாலிட்டி மற்றும் ராயல்ட்டியை நிரப்பி உள்ளார். இப்ப கடவுளையும் நம்மளுடைய பிகே வாழ்க்கையில நம்ம பர்சனாலிட்டியும் ராயல்ட்டியும் இந்த ஸ்ரீமத்து கொடுத்து இந்த முரளியை படிக்க வச்சு நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு. இல்லைன்னா எப்படி எங்க இருந்து அந்த மாதிரி நம்மளுடைய சொரூபம் வரும்? எல்லா இடத்துலயும் அந்த சொரூபம் எப்படி ராயல்ட்டியா இருக்கும்? அது கடவுளே நம்மளை உருவாக்கி இருக்கிறார். பிராமண வாழ்க்கையின் ஓவியர் யார் தெரியுமா? இந்த பிராமண பிகே வாழ்க்கையோடைய வரைபடத்தை வரைஞ்சவர் யாரு? ஓவியர் யாரு? நம்மளெல்லாம் உருவாக்குறவர் யாரு? சுயம் தந்தை. யாரு? அவர் தான் சிவன், கடவுள் தான் நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. ஓவியத்தை, அழகான ஓவியத்தை வடிச்சிட்டு இருக்கிறாரு. பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி ராயல்ட்டி எது? நம்மளுடைய வாழ்க்கையோடைய பிகே வாழ்க்கையோட பர்சனாலிட்டி ராயல்ட்டி எது தெரியுமா? தூய்மை. தூய்மையின் ராயல்ட்டி உள்ளது இல்லையா? தூய்மை தான், அந்த தூய்மையினோட ஜொலிப்பு தான் அந்த முகத்துல தெரியும். தூய்மைன்றது சம்பூர்ண தூய்மை, உடலாலையும் மனசாலையும் தூய்மை நம்ம பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அதோட ராயல்ட்டி தான் நம்ம முகத்துல தெரியுது. உள்ளது இல்லையா சொல்லி கேக்குறாரு. இங்க அமர்ந்துள்ள பிராமண ஆத்மாக்கள் அனைவருக்கும் தூய்மையின் ராயல்ட்டி உள்ளது இல்லையா சொல்லி கேக்குறாரு. அன்னைக்கு பாபா ஆம், தலையை அசையுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பின்னால் இருப்பவர்கள் கை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பின்னால் இல்லை, முன்னால் இருக்கிறீங்க. பாருங்கள், பார்வை பின்னால் போகிறது, முன்பாகவோ இது போல் பார்க்க வேண்டி இருக்கிறது. பின்னால் தானாகவே போகிறதாம். பாபாக்கு பின்னாடி பாக்குறாருன்னா, ஆக சோதித்து பாருங்கள், தூய்மையின் பர்சனாலிட்டி சதா இருக்கிறது. இப்ப நீங்க உங்களை நீங்களே செக் பண்ணுங்க, பாபா சொல்ற பர்சனாலிட்டி என்கிட்ட இருக்குதா? நான் தான் அந்த மாதிரி ஜொலிப்பா இருக்கிறேன்னா பரந்தாமத்துல அந்த தேவதை சுரூபமும் அவ்வளவு பர்சனாலிட்டியா, பூஜைக்குரிய சுரூபமும் பர்சனாலிட்டியா சதா இருக்கணும்னா இங்க தூய்மையின் பர்சனாலிட்டி சதா இருக்குதா? அதாவது என்னன்னு செயல தூய்மை சுயராஜ்ய அதிகாரியா ரொம்ப காலம், நீண்ட காலம் பிரம்மகுமாரியா இருக்கிறோமா? இங்க இருக்கிறோமா? நீண்ட காலம் தூய்மையின் பர்சனாலிட்டி சதா இருக்குதா? மனம், சொல், செயல், உள்ளுணர்வு, பார்வை மற்றும் செயல் அனைத்திலும் தூய்மை இருக்கிறதான்னு சொல்லி கேக்குறாரு. தூய்மைன்றது வெறும்னே உடலால தூய்மை மட்டும் கிடையாது. பிரம்மச்சரியம் மட்டும் நான் ஃபாலோ பண்றேன், நான் தூய்மையா இருக்கிறேன் அப்படி கிடையாது. தூய்மைன்றது எண்ணம், சொல், செயல். என்ன நினைக்கிறோமோ அதை தான் பேசணும். எண்ணம், சொல், செயல். என்ன சொல்றோமோ அதை தான் செய்யணும். அதாவது நினைக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, செயல் எல்லாத்துலயும் வித்தியாசம் இருந்தா அது தூய்மையே கிடையாது, சம்பூர்ண தூய்மையே கிடையாது. நினைக்கிறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, அந்த மாதிரி இருக்கிறது தூய்மையே கிடையாது. அதனால மனம், சொல், செயல், உள்ளுணர்வு, பார்வை மற்றும் செயல் எல்லாமே தூய்மையா இருக்குதான்னு சொல்லி கேக்குறாரு. எண்ணத்தில் தூய்மை என்றால் சதா மற்றும் அனைவருக்காகவும் சுப பாவனை, சுப விருப்பம் தான் இருக்கணும். எல்லாருக்காகவும் எல்லாரும் நல்லா இருக்கும், இவங்களும் ஞானம் அடையட்டும், எல்லாருக்கும் ஞானம் சொல்லணும். அது யாரா இருந்தாலும் சரி, உங்க எதிரியா இருந்தாலும் சரி, நீங்க உங்களுக்கு லௌகீகத்துல எதிரியா கூட இருக்கலாம், ஆனா நம்ம ஞானத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே நமக்கு சுபபாவனை தான். எல்லாருமே பாபாவுடைய குழந்தைகள் தான். எல்லாருக்குமே இந்த ஞானத்தினுடைய அத்தாரிட்டி இருக்கு. அவங்களுக்கு இந்த ஞானம் போகணும், அதனால எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாருக்காகவும் சுபபாவனை, சுப விருப்பம் தான், அனைவருக்காகவும்.
அந்த ஆத்மா எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவங்க எப்பேற்பட்டவங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுக்கு என்ன பின்னாடி உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு பின்னாடி பேசினாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஆனால் தூய்மையின் ராயல்ட்டியின் எண்ணம் அனைவருக்காகவும் சுப பாவனை, சுப விருப்பம், நன்மையின் பாவனை தான் இருக்கணும். இறக்க பாவனை இருக்கணும். வள்ளல் தன்மையின் பாவனைன்னு சொல்லி சொல்றாரு. சுப பாவனை, சுப விருப்பம், நன்மையின் பாவனை, இரக்க பாவனை, வள்ளல் தன்மையின் பாவனை, இந்த 5 இருக்கணும்ன்றாரு எல்லாருக்காகவும். மேலும் திருஷ்டியில் சதா ஒவ்வொருவருக்காகவும் ஆத்மீக சுரூபம் காணப்பட வேண்டும். உங்க பார்வையில எல்லாரையும் பார்க்கும்போது ஆத்மாவை தான் பார்க்கணும். எல்லாரையும் அனைவருக்காகவும் ஆத்மீக சுரூபம் தான் காணப்பட வேண்டும், அல்லது பரிசாரமும் காணப்படும். எல்லாரையும் பார்க்கும்போது அவங்க ஆத்மாவை பார்க்கணும், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய பரிசா சுரூபத்தை பார்க்கணும். அவர் பரிசா ஆகவில்லை என்றாலும் எனது திருஷ்டியில் பரிசா ரூபம் மற்றும் ஆத்மீக ரூபம் மட்டும்தான் இருக்குது. அவங்க அவங்க ஆகல, அவங்க நம்பிக்கைவா கூட இருந்துட்டு போட்டோம், நீங்க அவங்கள பரிசாவே பாருங்க. உங்க திருஷ்டியில பரிசா பாருங்க, ஆத்மாவை மட்டும் பாருங்க. அப்படிதான் இருக்கணும்ன்றாரு. உங்க உங்க பார்வை, உங்க உள்ளுணர்வு இப்படிதான் இருக்கணும். அப்பதான் உங்களை பாக்குறவங்களுக்கு பரிசாவா தெரியும் எல்லாருக்கும். உங்களுடைய பார்வையே மாறினும்ன்றாரு இந்த நேரத்துல. மேலும் செயல், அதாவது சம்பந்தம் தொடர்பு கர்மத்தில் வருவது, அதில் எப்போதும் அனைவருக்காகவும் அன்பு கொடுக்க வேண்டும். செயல்லையும் சரி, நம்ம என்ன செயல் செய்யறோமோ, சம்பந்தம் தொடர்புல வரும்போது சரி, நம்ம கர்மத்துல வரும்போது சரி, எப்போதுமே நமக்கு எல்லாருக்கும் அன்பு தான் கொடுக்கணும், சுகம்தான் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு பிரச்சனை கொடுக்குறவங்களா இருந்தா கூட பரவாயில்ல, நமக்கு தொந்தரவு கொடுக்குறவங்க, நம்ம டென்ஷன் பண்றாங்க, எல்லாம் எப்படியா இருந்தாலும் சரி, நம்ம பொறுத்துக்கிட்டு எல்லாருக்காகவும் அன்புதான் கொடுக்கணும், சுகம்தான் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. மற்றவர்கள் அன்பு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் என் கடமை அன்பை கொடுத்து அன்பானவராக ஆக்க வேண்டும். அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவங்க எனக்கு அன்பே கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டினாலும் சரி, என்னோட கடமை நான் எல்லாருக்கும் அன்பு கொடுத்து அவங்களே அன்பானவரா ஆக்கணும். சுகமும் கொடுக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. நம்மளும் சுகம் கொடுக்கணும். ஸ்லோகன் கூட இருக்குதான், பாபா சொல்ற ஸ்லோகன் இருக்குது இல்லையா, துக்கம் கொடுக்கவும் செய்யாதீர்கள், துக்கத்தை எடுக்கவும் செய்யாதீர்கள். பாபா சொல்றாரு, மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கிற வார்த்தைய பேசாதீங்க, துக்கம் கொடுக்க எண்ணம் சொல் செயலால துக்கம் கொடுக்காதீங்க. வார்த்தை மட்டும் கிடையாது, எண்ணத்தால கூட துக்கமா அவங்க இவங்க இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, அப்படிலாம் இருக்காங்க நினைக்கிறோம்ல, அதுவே தப்புன்றது. அந்த துக்கம் எடுக்கவும் செய்யாதீங்க, துக்கம் எடுக்கவும் செய்யாதீர்கள். இப்ப நமக்கு ஞானம் தெரியும், நம்ம துக்கம் கொடுக்க மாட்டோம், பாபா சொல்லியிருக்காருன்ட்டு. அவங்க ஆனா எதிரால உள்ளவங்களுக்கு தெரியாது, அவங்க நம்பிக்கையவா இருப்பாங்க, அவங்களும் நம்மள பறிச்சு கொட்டுவாங்க, நம்மள திட்டுவாங்க, நம்ம என்ன வேணாலும் பின்னாடி பேசுவாங்க, எப்படி வேணாலும் நம்மள நம்ம என்னதான் செஞ்சாலும் நம்மள ஒரு சிலருக்கு மட்டும் நமக்கும் அவங்களுக்கு கண்மை கணக்கு இருக்குன்னா அவங்க கண்டிப்பா நம்மள திட்டிக்கிட்டே இருப்பாங்க, நம்மள இரிட்டேட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஏதாவது செயல் செஞ்சாலும் சரி, சிலர் டைரக்டா திட்டினாலும் திட்டுவாங்க, சிலர் செயலால கூட அந்த மாதிரி பண்ணுவாங்க. செயலாலும் சரி, எண்ணத்தாலையும் பின்னாடி போய் நம்மளை பத்தி பேசினாலும் பேசலாம், அப்படி கூட இருக்கலாம். இப்ப அவங்க என்ன ஆனாலும் செய்யட்டும், அதை நீங்க வாங்குவீங்களா? பாபா கேக்குறாரு. பழைய பொருள், அந்த வீணா போன பொருள், துர்நாற்றம் அடிக்கிற வீசுற ஒரு பொருளை நம்ம வாங்குவோமா? வாங்க மாட்டோம் இல்லையா? கையால கூட தொட மாட்டோம். அழுக்கு, அந்த சாக்காடை, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கையில வாங்க கூட மாட்டோம் இல்லையா? அது மாதிரிதான் இந்த மாதிரி மற்றவங்க துக்கம் கொடுக்கறது. அதையே நீங்க வாங்குறீங்கன்றாரு பாபா. அதை வாங்காதீங்க. அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், அவங்க உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க, நீ இப்படி ஆயிடுவ, நீ வீணா போயிடுவ, உனக்கு இப்படி எல்லாம் ஆயிடும், நீ இதுல போனல அதனால உனக்கு இப்படி எல்லாம் ஆயிடும், உனக்கு கடைசியா இப்படிதான் ஆக போகுது, இப்படி எல்லாம் பேசுவாங்க. அதை நீங்க எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த துக்கத்தை நீங்க மனசால கூட எடுக்கவே கூடாது. இது என்னோட மனசு வரைக்கும் அது டச்சே ஆகக்கூடாது, மனசுக்குள்ள போவே கூடாது. மனசுக்குள்ள போனாதானே நம்ம அதை உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு என்னை இப்படி சொல்லிட்டாங்க, நான் எப்படி எல்லாம் எல்லாருக்கும் நல்லது செஞ்சேன், என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு நம்ம உட்காந்து துக்கப்படுவோம் இல்லையா? அந்த துக்கத்தையும் எடுக்காதீங்கன்றாரு. துக்கத்தை எடுத்தீங்கன்னா நீங்க துக்கம் கொடுத்துருவீங்கன்றாரு. நம்ம துக்கம் எடுத்தோம்னா ஒரு நாள் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் மனசுல புழுங்கிட்டு டிப்ரெஷன் மாதிரி, புயல் மாதிரி என்ன ஆயிடும், திடீர்னு ஒரு நாள் புயலா வெடிச்சிடும். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிடும், நீ என்ன அன்னைக்கு இப்படி பேசினல, அன்னைக்கு இப்படி என்ன திட்டினீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப துக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சோம். அதனால பாபா சொல்றாரு, துக்கம் கொடுக்கவும் செய்யாதீங்க, துக்கத்தை எடுக்கவும் செய்யாதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், அது அவங்களுடைய மனநிலை, அது நம்மளுடைய மனநிலை கிடையாது இல்லையா? அவங்க மனசுல அந்த குப்பையை வச்சிருக்கிறாங்க, அந்த குப்பையை நம்ம ஏன் போய் வாங்கணும்? அது நான் அப்படி கிடையாது, நான் மாஸ்டர் சர்வ சக்திவான், நான் சுகம் கொடுக்கும் வள்ளல், நான் பாசிட்டிவா திங்க் பண்ற ஆத்மா, எனக்கு நெகட்டிவ் திங்கிங்கே கிடையாது, நான் யாருக்காகவும் அந்த மாதிரி நெகட்டிவ் திங்கிங் செய்ய மாட்டேன்,
நான் நல்லதுதான் நினைப்பேன், எனக்கும் நல்லதுதான் நடக்கும். நீங்க சொல்றதுனால எனக்கு கெட்டது நடக்காது. அதனால வாங்காதீங்க. மனசுக்குள்ளார சொல்லிக்கோங்க, வெளியில அவங்கள்ட்ட சொல்லாதீங்க, அவங்க கடுப்பாயிடுவாங்க. நீங்க மனசுக்குள்ளார சொல்லிக்கோங்க, நீங்க என்ன சொன்னாலும் அது என்கிட்ட வந்து சேராது, நான் வாங்கவே மாட்டேன். அப்படியே அந்த வைப்ரேஷனை விட்டுடுங்க, அந்த அந்த துக்கத்தை எடுக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப துக்கத்தை எடுக்க செய்யாது, முக்கியமான ஸ்லோகன் இது. இது நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். இதைதான் நம்ம செய்யறது இல்லை. இதை செய்யாதனால்தான் நம்ம இன்னும் இன்னும் நம்ம துக்கப்பட்டு அழறது, மத்தவங்க சொல்லிட்டாங்கன்ட்டு ஃபீல் பண்றது, இதெல்லாம் நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்னா, இந்த வந்து நம்ம எடுக்கிறோம், துக்கத்தை எடுக்கிறோம். அதனாலதான் சொல்லுவார் பாபா வந்து, நிறைய பிகேசிக்கு துக்கம் கொடுக்கறது இல்ல. அதாவது கர்மாக்கு பயந்து மத்தவங்களுக்கு சுகம்தான் கொடுக்குறாங்க. மத்தவங்கள்ட்ட வார்த்தைகளால திட்டுறதோ, மத்தவங்களை பத்தி பேசுறதோ எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. ஆனா யாராவது துக்கம் கொடுத்தா இவங்க வாங்கிட்டு உட்காந்து அழுகுறாங்க அப்படின்ட்டு பாபா பார்த்தார். அதெல்லாம் சொல்றாரு, குழந்தைகளே துக்கம் கொடுக்கல நீங்க பரவாயில்ல, ஆனா ஏன் எடுக்கிறீங்க? ஏன் எடுத்துட்டு ஃபீல் பண்ணிட்டு படுத்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க? அது செய்யாதீங்க. அவங்க என்ன வேணா பேசிட்டு விட்டா அது நீங்க கிடையாது. அவங்களுடைய மனநிலையை அவங்க பிரதிபலிக்கிறாங்க. அதையும் நீங்க நீங்க உங்களை திட்டுறாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க நினைச்சிட்டு கவலைப்பட்டுருக்கீங்க. நீங்க வந்து உங்க மனசுக்குள்ளார சுயமரியாதையில இருங்க. நான் பேர்பட்ட ஆளை எனக்கு கடவுளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, அந்த நீங்க அந்த துக்கத்தையே எடுக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. கொடுப்பவர்கள் உங்களுக்கு எப்போதாவது துக்கத்தை கொடுத்தாலும் நீங்கள் அவரை சுகத்தின் ஸ்மிருதியுடன் பாருங்கள். அவங்க கெட்டதே கொடுக்கட்டும், ஆனா நீங்க வந்து ஏதோ எனக்கு மாலை போடுறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. இப்ப துவாபர யுகத்துல இந்த பக்தர்கள் வந்து அந்த சிலைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து புகழும் பாடுவாங்க, நிறைய பேர் வந்து திட்டவும் செய்வாங்க. அந்த சாமியை பிடிச்சி கண்ணம்னு திட்டுவாங்க. அந்த சாமி என்ன உட்காந்து அழுகுதா? இல்ல வந்து என்னை இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்களேன்னு எந்த சாமியாவது சிலை வந்து உட்காந்து அழுகுதான்? அது கை எப்படி இருக்குன்னா கொடுக்குற ஸ்திதியில தான் இருக்கும். அதை என்ன பண்ணணும்னா பிளஸிங்ஸ் தான் கொடுக்கும். அந்த சாமி நல்லாரு நல்லாருன்னு தான் அந்த கை இப்படிதான் வச்சிருக்கிறாரு சிலையில. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரிதான் இப்ப நம்மளோட ஸ்திதி நமக்கு இருக்கணும்ன்றாரு. நம்ம வந்து சுகத்தின் ஸ்மிருதியை தான் பார்க்கணும். அவங்க எனக்கு துக்கமே கொடுத்தாலும் அவங்க எனக்கு வாயால புகழாங்கன்னு நினைச்சுக்காங்கன்றாரு. கீழே விழுந்து விட்டவர்களை மேலும் வீழ்த்துவதில்லை, விழுந்து விட்டவர்கள் எப்போதும் உயர்த்தப்பட வேண்டும். இப்போ கீழே ஒருத்தவங்க விழுந்துட்டாங்கன்னா அவங்க கோபப்படுறாங்க, உண்மையிலே அவங்கதான் விழுந்து போய் கிடக்குறாங்க. நம்ம விழல, நம்ம கிட்ட சக்தி இருக்குது, நம்ம தாங்கிக்கிறோம். அவங்கதான் கோவப்படுறாங்கன்னா அவங்க இறங்கி போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க ஏதோ நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனாலதான் நம்மளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளார துக்கம் அதை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப விழுந்து போயிருக்கிறவங்கள நம்ம வீழ்த்தக்கூடாது. விழுந்து விட்டவர்கள் எப்பவும் உயர்த்தப்பட வேண்டும். அவர் வேறு வசமாகி துக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ உங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஏதோ பாவம் டிப்ரெஷன், அவங்களுக்கு வாழ்க்கையில வேதனை சோதனை, அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையோ தெரியல, அதை நம்ம கிட்ட காட்டுறாங்க, நம்ம திட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், அவங்கள வந்து விழுந்து விட்டாரு இல்லையா, எனவே அவங்க வீழ்ந்துட்டாங்க இல்லையா, அவங்க கோபப்பட்டு விழுந்து கிடக்குறாங்க, எனவே அவரை வீழ்த்தக்கூடாது. அப்ப போய் நீங்களும் என்ன ஆகக்கூடாது, நீங்க துக்கத்தை எடுத்து அழக்கூடாது. அழறதோ இல்ல அவங்க திருப்பி பேசுறதோ இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. பாவம் அவர், இன்னும் அவருக்கு ஒரு உதை கொடுங்கள் என்று அப்படி இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பாவம் அவங்களுக்கு உத கொடுங்கன்ட்டு அவரை அன்போடு உயர செய்யுங்கள். அவங்களையும் கட்டி அணைச்சுக்காங்க. எதிர கட்டி அணைச்சுக்காங்கன்னா அப்படியே நேரா போய் கிடையாது, அவங்கள அன்போட உயர செய்யுங்கள் சொல்றாரு. அதாவது நல்ல வார்த்தைகள் பேசி அவங்களுக்கு புரியுற மாதிரி. அப்புறமா நீங்க நீங்க அதுக்காக துக்கப்பட்டுக்காம நீங்க வந்து ஸ்டெடியா இருந்துகிட்டு நீங்க அவங்கள வந்து அன்போட வந்து உயர செய்யுங்கள்ன்றாரு. 4 வார்த்தை நல்ல வார்த்தைகள் அன்பா பேசி புரிய வச்சு அவங்க மாத்துங்க. அதிலும் தர்ம காரியம் முதலில் வீட்டில இருந்து தொடங்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. இது மாதிரி இப்ப வந்து நீங்க வந்து உங்க கூட இருக்கிறவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிங்கன்றாரு. இதை வந்து நம்ம சென்டர்ல வரைக்கும் கிடையாது, இப்ப கூட இருக்கிறவங்கள இருந்து இந்த வேலையை ஆரம்பிங்கன்றாரு. முதல்ல சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் இல்லையா, முதல்ல தண்ணில இருந்துதான் இந்த ஞானத்தை அப்ளை பண்ணுன்றாரு. முதல்ல நமக்கு அப்ளை பண்ணிட்டு அப்புறம் தான் மத்தவங்க சொல்லணும். தன் துணையில் இருப்பவர்கள் அனைவரையும், சேவையில் துணை இருப்பவர்கள் அனைவரையும், பிராமண பரிவாரத்தில் துணையாக இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் இப்ப உயர்த்துங்கன்றாரு. அவங்கதான் இந்த ஏதோ இந்த மாயாவசமாகி துக்கம் கொடுக்குறாங்க, நீங்களும் உட்காந்துட்டு ஒருத்தவங்க போய் உட்காந்து ஃபீல் பண்றது அழுவுறது இப்படி இருக்காம அவங்கள வந்து நீங்க ஸ்டெடியா இருந்துட்டு நீங்க உங்க சுய மரியாதையில இருந்து அவங்களுக்கு வந்து அவங்களையும் உயர்த்துங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அது மாதிரி யாரு இருந்தாலும் சரி, உங்க கூட இருக்கிறவங்க, சேவையில துணை இருக்கிறவங்க, பிகே லைஃப்ல பிகே பரிவாரத்துல ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரையுமே உயர்த்துங்கன்றாரு. யார் ஸ்டெடியா இருக்கிறீங்களோ அவங்க உயர்த்துங்கன்றாரு. அவர்கள் தங்கள் தீய செயலை அவகுணத்தை காட்டினாலும் கூட நீங்கள் அவர்களின் விசேஷ குணங்களை மட்டுமே பாருங்கள் சொல்லி சொல்றாரு.
அவங்க அவங்களுடைய வேலைய தீய குணங்களை அவகுணத்தை காட்டுறாங்க, கோவப்படுறாங்க, ஏதோ ஒண்ணு செய்யறாங்க, பொறாமப்படுறாங்க, ஒரு மாதிரி வெறுப்பா பேசுறாங்க, ஏதோ அவங்கள்ட்ட இருக்கிற அவகுணம் அதை வந்து அவங்க காட்டுறாங்க. ஆனா நம்ம வந்து சாதாரணமா நம்ம இருந்தாலும் என்ன பண்ணுவோம், சாதாரணமா நான் பிகேவா இருந்தாலும் என்ன பண்ணுவோம், அதை போய் 4 பேர்கிட்ட சொல்லிடுறோம். இவங்க இப்படி பேசுனாங்க, இப்படி வெறுப்பா இருந்தாங்க, என்கிட்ட இப்படி கோவப்பட்டாங்க, இவங்கப்பா நான் சரியே இல்லை அப்படின்ட்டு 4 பேர்கிட்ட சொல்லுவோம். பாபா இப்ப சொல்றாரு அந்த மாதிரி செய்யாதீங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா அவங்க விசேஷ குணத்தை வந்து பாருங்க. அவங்க வந்து நமக்கு எத்தனை டைம் நமக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விசேஷ தன்மை இருக்கும், அதை வந்து நீங்க பாருங்கன்னு சொல்றாரு. அன்பா கூட சில டைம்ல பேசியிருப்பாங்க நம்ம கிட்ட, அதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்கள்ட்ட இருந்து என்ன நல்லது நமக்கு நடந்ததோ அதை யோசிச்சு பாருங்க அந்த டைம்ல. ஏன்னா நம்ம எப்ப பார்த்தாலும் அந்த தவறைதான் வந்து சுட்டி காட்டுறோம், ஆனா அவங்களால அந்த நல்லதை யோசிக்கவே மாட்டோம் எப்பயுமே. எல்லார்ட்டையும் நம்ம அதை பார்க்க ஆரம்பிச்சோம்னா எல்லாருமே நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். வரிசை கிரமமாகவோ இருக்கத்தானே செய்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனாலும் இதுல வரிசை கிரமமா இருக்குதுன்ற எல்லாருக்கும் குணங்கள் மாறுறது இல்ல, அப்படி இப்படிதான் இருக்கிறாங்க. பாருங்கள், மாலை உங்கள் நினைவு சின்னம். இந்த 108 மாலை வந்து உங்களுடைய நினைவு சின்னம் தான்ன்றாரு. ஆக அனைவரும் முதல் நம்பரோ இல்லை தானே. அப்ப எல்லாமே நம்பர் வரதான் வராங்க இல்லையா, 1 2 3. இப்ப பிரம்மா பாபா அம்மா அடுத்து 8 பேர் வராங்க. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா, எல்லாரும் ஒரு ஒரு நம்பர்ல போய் உட்காடுறாங்க. அப்ப எல்லாருமே நம்பர் வார் தான். 108 நம்பர் உள்ளது இல்லையான்றது. ஆக நம்பர் வாராக இருக்கிறாங்க, மேலும் இருப்பார்கள். ஆனால் எனது கடமை என்ன? சரி, இது மாதிரி நம்பர் வாரா எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரோடையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஒரு குடும்பம்னா அந்த வீட்டுல வந்து எப்படி நிம்மதி கிடைக்குன்னா எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழும்போது தான். ஆனால் இப்ப நம்ம கடமை என்ன சொல்லி கேட்கிறாரு. நல்லது, நான் 8 நம்பர்லோ இல்லை 108லோ ஒருவேளை வந்து விடுவேன். ஆக 108 கடைசியாகவும் கூட இருக்கலாம். எனக்கும் கூட ஏதோ சம்ஸ்காரம் இருக்கும் இல்லையா? ஆனால் அப்படி இல்லை. மற்றவர்களுக்கு சுகம் கொடுத்து கொடுத்து ஸ்நேகம் கொடுத்து கொடுத்து உங்கள் சம்ஸ்காரம் கூட எப்படி மாறிடணும், ஸ்நேகியா சுத்தியா ஆகிவிடவே செய்யும் சொல்லி சொல்றாரு. நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? நான் 108ல வந்துருவேன், ஒருவேளை கடைசியா 108வது நம்பரா கூட நான் வந்தா வரலாம், ஏன்னா எனக்கு கூட ஏதோ ஒரு சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா, அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆனா அப்படி கிடையாது. நீங்க மற்றவங்க சுகம் கொடுத்து கொடுத்து அன்பு கொடுத்து கொடுத்து உங்க சம்ஸ்காரம் கூட அந்த மாதிரி ஆயிடும்ன்றாரு. நீங்களும் அன்பானவங்களா சுகம் கொடுக்குறவங்களா ஆகிவிடவே மாறிடுவீங்கன்றாரு. இது சேவை, மற்றும் இந்த சேவை முதல் சேரிட்டி பிஹைண்ட்ஸ் அட் ஹோம். இதுவே ஒரு சேவைன்றாரு. அதாவது நான் மாறுறேன் இல்லையா, என் சம்ஸ்காரத்தை மாத்திக்கிறேன் இல்லையா, நான் வந்து முன்னாடி கெட்டவளா இருந்தேன், இப்போ நான் நல்லவளா மாறுறேன். எப்படின்னா நான் சுகம் கொடுத்து கொடுத்து மாறுறேன் போது அப்ப வந்து அதுவே ஒரு பெரிய சேவைன்றாரு. இதுவே பெரிய சேவைதான். மற்றும் இந்த சேவை எங்க இருந்து தொடங்கும்னா பிகின்ஸ் அட் ஹோம்ன்றாரு. முதல் சுயத்துல இருந்து மாறணும். நான் மாறணும், மத்தவங்களையும் மாத்தணும். நான் அடுத்தவங்க மாறணும்ட்டு நான் நினைக்க கூடாது. சரி, இவங்கதான் சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்க மாற மாட்டாங்க, கூட இருக்கிறவங்க எல்லாம் மாறணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. நம்ம மாறினாதான் எல்லாரும் மாறுவாங்க. அதனாலதான் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, நம்ம வந்து சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம உலகம் சுய மாற்றமே உலகம் மாற்றம். நம்ம மாறினாதான் உலகம் மாறும். பாப்தாதாவுக்கு இன்று ஒரு விஷயத்தில் சிரிப்பு வந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு பாபாவுக்கு ஒரு சிரிப்பு வருதா ஒரு விஷயத்துல, அது என்னவென்று சொல்லவான்னு சொல்றாரு. பாருங்கள், உங்களுக்கும் கூட சிரிப்பு வருமா. என்ன விஷயம்? பாப்தாதாவை குழந்தைகளின் விளையாட்டை பார்த்து கொண்டே இருக்கிறார் இல்லையா, நம்ம விளையாடுறதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கிறாராம். பாப்தாதா ஒரு செகண்ட்ல எப்போதாவது ஏதாவது ஒரு சென்டரை பார்க்கணும்னு நினைச்சாருன்னா டிவியை திறந்து விடுவாராம். சில நேரம் ஒரு சென்டருடைய இது ஓடுமா, சில நேரம் வெளிநாட்டினுடையது ஓடுமா, சில நேரம் இந்தியாவினுடையது சுவிட்ச் ஆன் செய்து விடுகிறாராம். என்ன செய்கிறாரோ என்பது தெரிந்து விடுகிறதாம் பாபாவுக்கு. இப்ப மேல இருந்து சில டைம்ல பாக்குறாரு, எல்லா டைமும் கிடையாது, சில டைம் அந்த டிவி ஆன் பண்ணி அந்த சிசிடிவி கேமரா மாதிரி பாப்பாரு போல. ஏனென்றால் பாபாவுக்கு குழந்தைகளிடம் அன்பு இருக்கிறது இல்லையா, பாபாவுக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கணும் இல்லையா, அதனால நம்ம மேல அன்பு இருக்கிறதுனால பாக்குறாரு. குழந்தைகளும் சொல்கிறார்கள், பாபாவுக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும். நம்மளும் சொல்றோம் பாபாக்கு சமமா ஆகணும், பக்காதானேன்னு சொல்லி கேட்கிறாரு. சமமாகத்தான் ஆகத்தான் வேண்டும் இல்லையா. இப்ப கடவுள் சமானானதான் அவர் கூடவே போக முடியும், அவருக்கு ஜோடியா ஆக முடியும். இப்ப சிவசக்தின்றீங்க, சிவனுடைய சக்தி, அப்ப நீங்க தானே கூடவே இருக்கிற அந்த மீனாட்சி அம்மன் சிவனுக்கு யார் துணையாளா இருக்கிறாங்க. அப்ப அவங்க பக்கத்துல போய் உட்காரணும், அவர் மாதிரிதானே ஆகணும். அப்ப சமமாக ஆகணும் தான் உங்களுக்கு தோணுது, யோசித்து கை உயர்த்துங்கன்றாரு. ஆக முடியுமா? சமமாக ஆகத்தான் வேண்டும், யோசிச்சு கை உயர்த்துங்க. யார் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ, இப்ப வந்து பாபாவுக்கு சமமா ஆகணும்னா அது சாதாரண விஷயமே கிடையாதுன்றாரு. யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ சாக வேண்டியது இருக்கலான்றாரு, செத்துற கூட வேண்டியது இருக்கும்ன்றாரு.
ஏன்னா அங்க போயிட்டு நம்மளோட ஈகோலாம் அங்க வேலைக்கே ஆகாது. ஈகோன்றதே இருக்கவே கூடாது, தேகாபிமானம் இருக்கக்கூடாது, எல்லாத்துலயும் சாக வேண்டியது இருக்கும்ன்றாரு. பாப் சமான் ஆகணும்னா பிரம்மா பாபா அப்படிதான் ஆனாரு. தலைவணங்க வேண்டியது இருக்கலாம், மத்தவங்க ரைட்டுன்னு சரின்னு நம்ம தலை குனிஞ்சு வேண்டியதா இருக்கும் அப்படின்றாரு. எல்லாரையும் பொறுத்து போக வேண்டியது இருக்கும்ன்றாரு. சகித்து கொள்ள வேண்டியது இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காத விஷயம் இருக்கும் அதை கூட நீங்க சகிச்சுக்கணும். கேட்க வேண்டியது இருக்கலாம், ஆனால் சமமாக ஆகியே காட்டுவோம். இது எல்லாமே உங்களுக்கு நடக்க வேண்டியது இருக்கும், ஆனாலும் சமமாக நாங்க ஆகிய காட்டுவோம் பாபா, அவர்கள் கை வைத்துங்கள் சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி யாரு இருக்கிறீங்க கை வைத்துங்கன்றாரு. குமாரிகள் யோசித்து கை வைத்த வேண்டும். குமாரிகள்லாம் யோசிச்சு கை வைத்துங்கன்றாரு. இவர்களே போட்டோ எடுங்கன்றாரு. கை வைத்தனவங்கள போட்டோ எடுக்க சொல்றாரு. குமாரிகள் அதிகம் இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு குமாரிகள் நிறைய பேர் கை வைக்கிறாங்க. பாபா சொல்றாரு சாக வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி பாப் சமான் ஆகிறதுக்கு சாக வேண்டியது இருக்கும்னா உன் உடம்புல இருந்து உயிர் போறது கிடையாது. உடம்புல இருந்துகிட்டு செத்துடணும். உடம்புல இருந்து நான் செத்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நடிப்பு நடிக்கணும். அதாவது எல்லாம் பாபா சொல்றாரு. அடுத்து தலைவணங்க வேண்டியது இருக்கும், சாக வேண்டியது இருக்கும் குமாரிகள் சொல்றாரு. பாண்டவர்கள் கை வேத்துங்க சொல்லி பாபா சொல்றாரு. பாண்டவர்கள் இப்ப கை வைத்துங்க. ஃபர்ஸ்ட் குமாரிகள் கேட்டாரு, இப்ப பாண்டவர்களை கை வைக்க சொல்றாரு. கேட்டீர்களா, சமமாக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப சமமாக நீங்க ஆகணும், சமமாக ஆகவில்லை என்றால் மஜாவே வராதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபாவுக்கு சமமா ஆகணும், ஆகலைன்னா உங்களுக்கு மஜாவும் வராது, குஷி வராதுன்றாரு. அப்பதான் நீங்க அவங்க கூடவே போய் ராஜ்யத்துல வர முடியும். இந்த மாதிரி மாறுறாங்க, ராஜ்யத்துல ராஜ்ய அதிகாரியா வருவாங்க. பரந்தாமத்திலும் கூட அருகில் இருக்க மாட்டீர்கள். அப்புறம் நீங்க இந்த மாதிரி மாறலைன்னா பரந்தாமத்துல கூட பாபா பக்கத்துல இருக்க மாட்டீங்க, கொஞ்சம் எட்டதான் இருப்பீங்க. பூஜைக்குரிய நிலையிலும் வித்தியாசம் வந்துவிடும். அப்புறம் பூஜைக்குரிய நிலையிலும் நமக்கு கோயில் பெரிய பெரிய கோயில் கிடைக்காது, சின்ன சின்ன கோயில் தான் கிடைக்கும். எல்லாத்துலயும் வித்தியாசம் வந்துடும்ன்றாரு. பிரம்மா பாபாவிடம் உங்களுக்கு அவ்வளோ அன்பா இருந்தாரு. அப்ப அவர் மேல உங்களுக்கு அன்பு இருக்குது இல்லையா, இரட்டை வெளிநாட்டினருக்கு அனைவரை விட அதிக அன்பு இருக்கிறதுன்றாரு. யாருக்கு பிரம்மா பாபாவிடம் உயிருக்குயிரான அன்பு இருக்கிறதோ, மனதின் அன்பு இருக்கிறதோ அவர்கள் கை வைத்துன்னு சொல்றாரு. நல்லது, பக்கா அன்பு உள்ளது இல்லையா. இப்ப பிரம்மா பாபா மேல யாருக்கு அன்பு இருக்கோ கை வைத்து சொல்றாரு. பக்காவா இருக்கா அன்புன்னு கேக்குறாரு. அன்பு யாரிடம் உள்ளது என்று இப்போது கேட்டால் அன்பின் அடையாளம் எது அவர்களுக்கு பிடித்திருக்கிறதோ அது அன்பு வைப்பவருக்கும் பிடிக்கும். இப்ப அன்பா இருக்கிறவங்க என்னன்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது நமக்கும் பிடிக்கும். ஒருத்தவங்க மேல நம்ம அன்பா இருக்கணும்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது நமக்கும் பிடிக்கும். இப்ப பிரம்மா பாப்பாவுக்கு என்ன பிடிக்குதோ அது நமக்கு பிடிக்கணும் இல்லையா. இருவரின் சம்ஸ்காரம், சங்கல்பம், சுபாவம் எப்போது சமமாக உள்ளதோ அப்போதுதான் அவர் அன்புக்குரியவர் ஆகிறார். எப்ப ரெண்டு பேரோட சம்ஸ்காரம் ஒத்து போகுது, எண்ணமும் ஒத்து போகுது, சுபாவம் எல்லாமே ஒத்து போய் சமமாயிடுதோ அப்பதான் ரெண்டு பேரும் அன்புக்குரியவரா ஆகுறாங்க. ஆக பிரம்மா பாபாவிடம் அன்புள்ளதென்றால் 21 பிறவிகளும் முதல் பிறவி தொடங்கி 2வது பிறவி 3வது பிறவி வந்தால் நன்றாக இல்லை. ஆனால் முதல் பிறவிலிருந்து கடைசி பிறவி வரை கூடவே இருப்பாங்க. யார் பிரம்மா பாபாவுக்கு சமமா போறாங்க, அன்பு அவர் மேல இருக்கிறவங்க இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவர் கூட 21 பிறவி மட்டும் கிடையாது, புல் பிறவியும் அவர் கூடவே கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருப்போம்னு சொல்லி சொல்றாரு. பல்வேறு ரூபத்தில் கூடவே இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆக கூடவே பல்வேறு ரூபம், அவருடைய பிள்ளையா, எப்படி வேணாலும் சித்தப்பாவா, ஏதோ ஒரு ரூபத்துல அவர் கூடவே இருக்க முடியுன்றார் கடைசி பிறவி வரைக்கும். ஆக கூடவே யார் இருக்க முடியும் சொல்லி கேக்குறாரு. இப்ப பிரம்மா பாபா கூட யாரு யார் இருக்க முடியும், சமமாக யார் இருக்கிறாங்களோ, அதாவது பாப் சமன் யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் அவர் கூடவே இருக்க முடியும். அவர் நம்பர் 1 ஆத்மான்னு சொல்றாரு. இந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க நம்பர் 1 ஆத்மாவா இருப்பாங்க. ஆக கூடவே எப்படி இப்ப இருப்பீங்க, இப்ப பிரபா பாபா நம்பர் 1 ஆத்மா, அவர் கூடவே எப்படி இருப்பீங்கன்றாரு. நம்பர் 1 ஆனால் தான் கூடவே இருப்பீர்கள். நம்மளும் அப்ப டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகி அந்த 108ல அந்த 8க்குள்ளார போனாதான் அவர் கூடவே, 108ல வந்துட்டா கூட அவர் கூடவே இருக்க முடியும். அனைத்திலும் நம்பர் 1 என்னன்னா, மனசில், சொல்லில், கர்மத்தில், உள்ளுணர்வில், பார்வையில், செயலில் எல்லாத்துலயுமே நம்பர் 1 இல்ல நம்பர் வாரான்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப மனசுலயும் சரி பாபா மாதிரியே இருக்கணும், பிரம்மா பாபா மாதிரியே, சொல்லுலயும் அவரை மாதிரியே இருக்கணும். அவரெல்லாம் என்ன நினைக்கிறாரோ அதான் பேசுவாராம், என்ன பேசுறாரோ அதுதான் செய்வாராம். அந்த மாதிரி இருக்கணும். உள்ளுணர்வு, பார்வை, திருஷ்டி எல்லாத்துலயுமே அவர் என்ன கிருஷ்ணர் மாதிரி காட்சி அளிச்சாரு. செயல்ல கூட நம்பர் 1 இருந்தாரு. நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா, நம்பர் 1 நீங்க இருக்கிறீங்களா நம்பர் வாரான்னு கேக்குறாரு. ஆக அன்பு இருக்குமானால் அன்புக்காக எதையும் பலியிடுவது கஷ்டமாக இருக்காது. இப்ப ஒரு அன்பா இருக்கிறோம்னா, இப்ப ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா குழந்தைக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. ஒரு குழந்தை காரு கிட்ட ஓடிச்சுன்னா அந்த காரைய கூட போய் நிறுத்திடுவாங்க,
தூக்கிடுவாங்க அம்மான்றவங்க. ஏன்னா அவ்வளவு அன்பு அந்த குழந்தை மேல இருக்கும். அது மாதிரி நம்ம அன்புக்காக என்ன வேணாலும் பலியிடலாம், அர்ப்பணிக்கிறது கஷ்டமா இருக்காதுன்றாரு. கடைசி பிறவி கலியுக கடைசியில் கூட தேக உணர்வுடன் அன்பு வைப்பவர்கள் உயிரை கூட பலி கொடுத்து வருகிறார்கள். இப்ப இந்த கலியுக கடைசியில கூட நிறைய பேர் லவ் பண்றாங்கல்ல, ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்கன்னா உயிரை கூட கொடுத்துருவாங்க. அந்த லைலா மஜ்னு அந்த மாதிரி கதையெல்லாம் இருக்குது. ஆக நீங்கள் பிரம்மா பாபாவின் அன்பில் தங்களின் சம்ஸ்கார மாற்றம் செய்வது என்ன பெரிய விஷயம் சொல்லி கேக்குறாரு. சரி, இப்ப பிரம்மா பாபா மேல அன்பு வச்சிருக்கீங்கல்ல, அப்ப அவருக்கு சமமா ஆகணும்னா உங்களுடைய சம்ஸ்காரத்தை அவர் மாதிரி மாத்திக்கிறதுல உங்களுக்கு என்ன பெரிய விஷயம்? ஏன் இப்படி அந்த அகங்காரம் எல்லாத்துலயும் நீங்க புடிச்சு வச்சிருக்கிறீங்கன்றாரு. எல்லாம் பிரம்மா பாபா மாதிரி இல்லாம நீங்க ஏன் வேற மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அவரு கூட அவர் மேல அன்பு இருக்குன்னா அவர் மாதிரி மாறுறது என்ன பெரிய விஷயம்னு சொல்லி பாபா கேக்குறாரு. பெரிய விஷயமா என்ன? அவர் எப்படி இருந்தாரு? எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாரு. அந்த சர்வம்ச தியாகியா இருந்தாரு. தான் தியாகம் பண்றன்றத கூட தியாகம் பண்ணிட்டாரு. அவ்வளவு பொறுமையா இருந்தாரு. எல்லாத்தையுமே ட்ரஸ்டியா எழுதி வச்சிட்டாரு. சிவபாபா மேல பைத்தியமா இருந்தாரு. சிவபாபா வந்தாரு, சொன்னாரு, உடனே எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. லௌகீகத்தை அலௌகீகமா மாத்திட்டாரு. எல்லா பயிற்சிகளையும் பண்ணாரு. புகழ் பெருமையெல்லாம் மத்தவங்க கொடுத்தாரு. அவர் எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி நம்மளால மாற முடியுமா? நம்மளும் மாற முடியும் இல்லையா? அதான் சொல்றாரு. ஆக இன்று முதல் அனைவரின் சம்ஸ்காரங்களும் மாறிவிட்டன. பாபா சொல்றாரு, இன்னில இருந்து எல்லாருடைய சம்ஸ்காரம் மாறிடுச்சுன்றாரு. பக்காதானேன்றாரு. ரிப்போர்ட் வரும். பாபா சொல்றாரு, எல்லா சம்ஸ்காரம் இவன் மாறிடுச்சு இன்னில இருந்துன்றாரு. பக்காவான்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா நாளையில இருந்து ரிப்போர்ட் வருமா? யார் சொல்லுவாங்க ரிப்போர்ட்? நம்ம கூட இருக்கிறவங்க தான் எழுதுவாங்க. நம்மளை பத்தி யார் சொல்லுவாங்க? நம்ம ஒழுங்கா நடந்துக்கிறோமா இல்லையான்ட்டு நம்ம கூட இருக்கிறவங்க தானே தெரியும். அவங்க லெட்டர் எழுதிருவாங்கன்றாரு. ரிப்போர்ட் வரும், உங்கள் துணையில் இருப்பவர்கள் எழுதுவார்கள் பக்கா என்றார். தாதிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சொல்கிறார்கள், சம்ஸ்காரங்கள் மாறிவிட்டன. தாதி எல்லாம் சொல்றாங்க, சம்ஸ்காரங்கள் மாறிடுச்சு பாபா, அல்லது நேரம் பிடிக்குமா என்னன்னு சொல்லி பாபா இல்லையான்னு சொல்லி கேட்கிறாரு. அமெரிக்கர்களோ மாறிடுவார்கள், சிரிப்பின் விஷயமோ மீதி இருந்து விட்டதுன்றாரு. அமெரிக்கால இருக்கிறவங்க மாறிடுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சிரிப்பின் விஷயமே இதுதான் சொல்லி பாபா சொல்றாரு. இது எல்லாமே சிரிக்கிறாங்க இந்த விஷயத்துக்கு. அனைவருமே சொல்கிறார்கள், புருஷார்த்தமும் அதிகம் செய்யணும். இப்ப எல்லாருமே சொல்றாங்க, நாங்க முயற்சி நல்லாதான் பாபா செய்யறோம். மேலும் பாப்தாதாவுக்கு இதை பார்க்கும்போது இரக்கமும் வருது, பாப்தாதாவுக்கும் கருணை தான் வருது. புருஷார்த்தம் நிறைய செய்யறாங்க. சில நேரம் கடின உழைப்பு அதிகம் செய்யறாங்கன்றாரு. அதாவது பாப் சமான் ஆகியே தீருவேன், என்னுடைய கடினமான சம்ஸ்காரத்தை கூட நான் மாத்துவேன், பாபாவை நினைப்பேன் அப்படின்ட்டு கடின உழைப்பு செய்யறாங்க. என்ன சொல்கிறார்கள்? என்ன செய்வது, எனது சம்ஸ்காரம் அது போல இருக்கிறதுன்னு சொல்றாங்க. சில டைம் என்ன சொல்லிடுறாங்க, பாபா எனக்கு என்ன பண்றது, என் சம்ஸ்காரமே அப்படிதான் இருக்குது. அப்படிதான் சட்டுன்னு எனக்கு கோவம் வந்துடுது, சிட்டுன்னு ஆயிடுது. எனக்கு ரொம்ப நாளாவே இப்படிதான் இருக்கு, என்னோட சம்ஸ்காரமே இப்படிதான் சொல்லிடுறாங்க. பாபா சொல்றாரு, சம்ஸ்காரத்தின் மீது பழி போட்டு தன்னை லேசாக எடுத்துக் கொள்கிறார்கள். அவங்க என்னமோ சம்ஸ்காரம் வேற இவங்க வேறன்ற மாதிரி அது மேல பழிய போட்டுட்டு இவங்க லேசாயிக்கிறாங்க. ஆனால் பாபா என்று பார்த்தார், நீங்களோ எனது சம்ஸ்காரம் என்ன சொல்றீங்க? பாபா சொல்றாரு, நீங்க ஏன் சம்ஸ்காரம் சொல்றீங்க, அப்படி ஆனால் இது என்ன உங்க சம்ஸ்காரமா சொல்லி கேக்குறாரு. பாபா கேக்குறாரு, நீங்க ஆத்மா தானே, அது என்ன உங்க சம்ஸ்காரமா? ஆத்மாவுடைய ஆதி சம்ஸ்காரம் என்னன்னு தெரியுமா? ஆத்மா தான் இல்லையா, சரீரம் இல்லதானே. ஆக ஆத்மாவின் சம்ஸ்காரம் எது? ஆத்மாவுடைய ஒரிஜினல் சம்ஸ்காரம் எது? உங்களுடைய ஒரிஜினல் சம்ஸ்காரம் எதுன்னு கேக்குறாரு. எதை என்று நீங்கள் எனது என்று சொல்கிறீர்களோ அது உங்களுதா அல்லது ராவனுடையதான்னு சொல்லி கேக்குறாரு. அது என்னதா இல்ல ராவனுடையதா? யோசிச்சு சொல்லுங்க. பாபா எனக்கு கோவம் வரும், பாபா நான் இப்படிதான் பேசுவேன், பாபா எனக்கு டென்ஷன் ஆகுறதே பழக்கம், பாபா எனக்கு அழறதே பழக்கம், இதெல்லாம் உங்க சம்ஸ்காரமா, உங்களுதா இல்ல ராவன் தான் கேக்குறாரு. யாருடையது, உங்களுடையதா இல்லையான்னு சொல்லி கேக்குறாரு. ஆக எனது என்று ஏன் சொல்றீங்கன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. நீங்கள் சொல்வதோ அப்படித்தான் இல்லையா, அதாவது என்னுடைய சம்ஸ்காரம் இப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்றீங்க, அது உங்களுக்கு கிடையாதுன்றாரு. அது நடுவுல வந்த சம்ஸ்காரம், பாதியில வந்தது. ஒண்ட வந்த பிடாரி உங்க ஊர் பிடாரி வளர்க்குற மாதிரி ராவனோட சம்ஸ்காரம் அது 2500 வருஷம் கழிச்சு வந்தது. அதுக்கு முன்னாடி உங்க சம்ஸ்காரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆக இன்று முதல் இவ்வாறு நீங்க சொல்லக்கூடாதுன்றாரு. எனது சம்ஸ்காரம் சொல்லாதீங்க, அது நம்ம சம்ஸ்காரமே கிடையாது. ஆத்மாவுடைய ஒரிஜினல் சம்ஸ்காரமே வேற. அமைதியா இருக்கிறது, சுகம் கொடுக்கறது, தூய்மையா இருக்கிறது, இதுதான் ஆத்மாவுடைய ஆதி சம்ஸ்காரம். ஆக இந்த ராவணனின் பொருள் வந்து விட்டதென்றால் அதை எனது என்று எப்படி நீங்க சொல்றீங்கன்றாரு. இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய ஒரு ஒரு பொருள் இருக்கு, அது உங்க வீட்லயே ரொம்ப நாளா இருக்குது, அதை என்னதுன்னு சொல்லுவீங்களா நீங்க? அது அடுத்தவங்க வீட்டு பொருளை எப்படி நீங்க உங்களுதுன்னு சொல்லுவீங்க? அதான் பாபா கேக்குறாரு.
நம்மளது கிடையாது இல்லையா. ஒரிஜினலா நம்மள்ட்ட என்ன ஏற்கனவே இருக்கோ அதுதான் நம்மளது. நடுவுல வந்ததெல்லாம் நம்ம எப்படி நம்மளதுன்னு சொல்ல முடியும். அதான் சொல்றாரு, என்னுடையதான் என்ன இல்லைதானே, எனவே இப்போது ஒருபோதும் அது போல சொல்லக்கூடாது. இனிமே அந்த மாதிரி சொல்லக்கூடாது. என்னோட சம்ஸ்காரமே இப்படி கவலைப்படுறது, அழறது, அடுத்தவங்கள பத்தி அடுத்தவங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க இதெல்லாம் சொல்றது, இதெல்லாம் நம்ம சம்ஸ்காரமே கிடையாது. நம்ம தேவதையா இருக்கும்போது இப்படி சொன்னதே கிடையாது. மத்தவங்க சொல்றதுக்கு ஃபீல் பண்றதும் நம்ம சம்ஸ்காரம் கிடையாது. நம்ம நம்மளோட சுயமரியாதையில இருக்கணும். நம்ம கடவுளுடைய குழந்தை. நம்ம யார் தெரியுமா, நம்ம மாஸ்டர் சர்வசக்திவான். அந்த ஒரு ஸ்திதியில இருக்கணும். எப்போது எனது என்ற சொல்லை நீங்க சொல்கிறீர்களோ அப்போது நேசிங்க. எனது சம்ஸ்காரம் என்ன, எனதுன்னு வார்த்தை வரும்போது யோசிங்க, நம்ம சம்ஸ்காரம் என்ன அப்படின்னு யோசிங்க. சரீர உணர்வு எனது சம்ஸ்காரம். ஆத்ம அபிமானியிடம் இந்த சம்ஸ்காரமே இல்லை. அதனால் இப்போது இந்த பாஷையும் நீங்க மாற்றணும்ன்றாரு. இந்த சரீர உணர்வு கூட நம்மளது கிடையாதுன்றாரு. எனது சம்ஸ்காரம் என்ன சொல்லி கவனக்குறைவாக நீங்க ஆகிறீங்க. அந்த உணர்வு இல்லை, ஆனால் சம்ஸ்காரம் உள்ளது என சொல்வார்கள். என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அந்த உணர்வுலாம் இல்லை, இருந்தாலும் அந்த சம்ஸ்காரம் இருக்குன்றாங்க. நல்லது. ரெண்டாவது சொல் என்ன சொல்றீங்க, எனது சுபாவம் சொல்றீங்க இல்லையா. இப்போது சுபாவம் என்ற சொல் எவ்வளவு நன்றாக இருக்கிறது. சுப என்பது எப்போதும் நன்றாகவே இருக்கிறது. எனது சுபாவம், சுயத்தின் பாவம் நன்றாக இருக்கிறது. சுபாவம்னா என்னதுன்னா சுயத்தின் பாவம், அது நல்லாதான் இருக்குது. சுயத்தினுடைய பாவம் நல்லாதான் இருக்குது, கெட்டதாக ஆகவே இல்லை. எனது சுபாவம், எனது சம்ஸ்காரம் என்ற சொற்களை பயன்படுத்திருக்கிறது இல்லையா. இப்போது இந்த பாஷையை மாத்துங்கன்றாரு. எப்போதெல்லாம் எனது என்ற சொல் வருதோ அப்போது நினைவு செய்யுங்க, எனது ஒரிஜினல் சம்ஸ்காரம் எது. இப்ப எனதுன்னு வார்த்தை வரும்போதெல்லாம் என்னுடைய ஒரிஜினல் சம்ஸ்காரம் எது அப்படின்ட்டு யோசிங்க. இதை யார் பேசுறாங்க, யார் பேசுறது, எனதுன்னு யார் சொல்றது, நான் தான் சொல்றேன். நான் யாரு, ஆத்மா. ஆத்மா சொல்கிறது இது எனது சம்ஸ்காரம். ஆக எப்போது இதை நீங்க யோசிக்கிறீங்களோ அப்போது தன் மீதே சிரிப்பு வரும். இப்ப நீங்க எனது சம்ஸ்காரம்ட்டு இந்த கோவப்படுறது இதெல்லாம் சொல்றீங்கல்ல, நீங்க எனதுன்னும் போது நான் ஆத்மா இப்படி பேசிட்டு இருக்கிறேனே அப்படின்ட்டு உங்களுக்கே சிரிப்பு வரும். சிரிப்பு வருமா இல்லையா கேக்குறாரு பாபா. கேக்குறாரு, சிரிப்பு வருமா இல்லையா. சிரிப்பு வந்தால் நீங்கள் உருவாக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். அப்ப உங்களுக்கு எப்ப சிரிப்பு வருதோ அப்ப ரியலைசேஷன் வந்துருச்சு, நான் இது கிடையாது, நான் உடல் உணர்வுல பேசிட்டு இருக்கேன், நான் ஆத்மா, நான் இந்த உடலே கிடையாது. எனக்கு ஏன் எப்படி கோபம் வரும், எனக்கு எப்படி சம்ஸ்காரம் மாறும், ஏன்னா அதெல்லாம் ஆதியில வந்தது கிடையாது. ஆதியில என்னுடைய இயற்கையான சம்ஸ்காரமே அமைதியா இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது, சக்திசாலியா இருக்கிறது, இதுதான் என்னுடைய சம்ஸ்காரம். நான் இப்படி பேசக்கூடாதுன்ட்டு அப்ப நீங்க உருவாக்கிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு முடிவுக்கு வந்துரும்ன்றாரு. இதுதான் பாஷையை மாற்றுவது என சொல்வது. இதுதான் பாஷையை மாற்றுறது என்று சொல்றதா. அதாவது ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சொமானிலும் சம்மானிலும் இருப்பது. எல்லாருக்காகவும் நீங்க சுயமரியாதையில இருக்கணும், மற்றவங்களுக்கு மதிப்பும் கொடுக்கணும். இது மாதிரி மாறிடுங்கன்றார். தானும் சதா சொமானத்துல இருங்க, மற்றவர்களையும் சொமானத்துல பாருங்க. நீங்க உங்களை நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் சிவசக்தி, அந்த ஒரு நினைவுல இருங்க. எல்லாரையுமே அது மாதிரி பாருங்க, அவங்களும் இறை மாணவர்கள், அவங்களும் சிவசக்தி தான். அவங்களையும் பாபா தான் தேர்ந்தெடுத்து இருக்கிறாரு. அவங்களையும் சுயமரியாதையில பாருங்க, அவங்களும் ஒரு சிவசக்தி, அவங்களையும் ஒரு அம்மனா பாருங்க. அவங்களும் ஒரு எப்பேற்பட்ட ஆளு. அப்புறம் ஏன் உங்களுக்கு கோவம் வருது, அப்புறம் ஏன் இந்த மாதிரி ராவணனுடைய அம்சம்லாம் நமக்கு வருது. நீங்களும் சுயமரியாதையில இருந்தா மற்றவங்களையும் சுயமரியாதையில பாருங்க. அப்ப அவங்களுடைய அவகுணம் உங்களுக்கு தெரியாது. சுவமானத்தில் பார்த்தீர்கள் ஆனால் பிறகு என்னென்ன பிரச்சனைகள் வருகின்றனவோ அவை உங்களுக்கும் பிடிக்காமல் இருக்கலாம். நீங்க சுயமரியாதையில இருக்க பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு அது பிடிக்காமலே போயிடும்ன்றாரு. எப்போதாவது ஏதேனும் பிரச்சனை வந்தால் அது பிடிக்கிறதா, பிடிக்காது இல்லையான்னு சொல்றாரு. அதனால் ஒருவர் மற்றவரை சமானத்திலே பாருங்க. இவர் விசேஷமான ஆத்மா அப்படி பாருங்க. இவங்க எல்லாருமே விசேஷ ஆத்மா, இவங்களை கடவுளை தேர்ந்தெடுத்து இருக்கிறாரு. இவர் பாபாவின் பாலனையில் வளரும் பிராமண ஆத்மா அப்படி பாருங்க. இவர் கடவுளுடைய பாலனையில வளரக்கூடிய ஒரு பிகே அவங்க அப்படி பாருங்க. இவர் கோடியில் சிலர். இவர் கடவுள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்மளை எப்படி தேர்ந்தெடுத்தாரு அப்படிதானே அவங்களும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. யார் தேர்ந்தெடுத்தது, பாபா தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. கோடியில் சிலர் அவங்க, அந்த சிலரிலும் ஒருவராகிய ஆத்மா தான் அவங்க. அப்ப அவங்களையும் அப்படி பாத்தீங்கன்னா அவங்க மேல உங்களுக்கு கோபம் வராது. ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க, தன் கண்களின் பிந்தியை நிறுத்திக் கொள்ளுங்கள். பாபா இன்னைக்கு சொல்றாரு, நமக்கு எப்படி சொல்றாரு, உங்க கண்ணுல ஜோதிய நிறைச்சிக்கோங்க. ஒரு பிந்தினாலோ பாக்குறீங்க, ஒரு ஜோதி ஒரு கண்ணால பாக்குறீங்க, இன்னொரு பிந்தியும் நிறைத்து விட்டீர்களானால் ஒன்றுமே ஆகாது. இன்னொரு கண்ணிலையும் இன்னொரு ஜோதியை நிறைச்சுக்கிட்டீங்கன்னா ஒன்னும் ஆகாது. கடின உழைப்பே தேவைப்படாதுன்றாரு. எப்படி ஆத்மாவே பார்த்து கொண்டிருக்கிறது, ஆத்மாவோட பேசி கொண்டிருக்குது. இந்த உள்ளுணர்வை கொண்டு வாங்கன்றாரு. நான் ஆத்மா நெற்றிபுரத்துல ஜோதியா இருக்கேன்,
என் கண்ணுலயும் ஜோதி பாபா தான் இருக்காரு, எதிர உள்ளவங்களும் ஜோதி தான், எதிர உள்ளவங்களும் பிந்தி தான். அப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே மாறிடும்ன்றது. ஆத்மீக உள்ளுணர்வு, ஆத்மீக திருஷ்டியை உருவாக்குங்க. என்ன செய்யணும்ட்டு இப்ப புரிஞ்சுச்சான்னு சொல்லி பாபா கேக்குறாரு. இப்போது எனது சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடாது. இப்ப வாயில இருந்து எனது சம்ஸ்காரம் இப்படிதான், நான் அழுவேன், நான் கவலைப்படுவேன், நான் சோகமா தான் இருப்பேன், நான் சோர்வா இருப்பேன், நான் அடிக்கடி கோவப்படுவேன், சிறு சிறுன்னு பேசுவேன், இதெல்லாம் மாயாவுடைய சம்ஸ்காரம். இதெல்லாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. இது எனது சம்ஸ்காரம் சொல்லாதீங்கன்றாரு. சுவாவம் என சொல்வீர்களால சுயத்தின் உணர்வில் இருக்க வேண்டும், சரியான்னு சொல்லி சொல்றாரு. சுவாவம்னு சொல்றீங்கன்னா அப்ப உங்களுடைய சுய உணர்வு உங்களுக்கு வரணும், ஆத்மா அந்த உணர்வுல இருக்கணும்ன்ற. சரியா? பாப்தாதா இதைதான் விரும்புகிறாரு. இந்த வருடம் முழுவதும் சீசன் 6 மாதம் நடந்தாலும் சரி, ஆனால் முழு வருடத்திலும் அனைவரையும் எப்போது சந்தித்தாலும், யாரோடு சந்தித்தாலும், தங்களுக்குள் சந்தித்தாலும், மற்ற ஆத்மாக்களோடு நீங்க போய் சந்திச்சாலும், எப்போது நீங்க யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு திருப்தியின் சகயோகம் கொடுங்கன்றாரு. திருப்தியா நீங்க இருங்க, மற்றவங்களுக்கும் திருப்தியா பங்களிங்கன்றாரு. தானும் திருப்தியாக இருங்கள், மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. எல்லாருக்கும் அன்பு கொடுங்க, என்னன்னு அவங்க நாடிய பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த ஹெல்ப் பண்ணுங்கன்றாரு. அப்ப அவங்க திருப்தி ஆயிடுவாங்க. அப்புறம் நீங்களும் திருப்தி ஆயிடுவீங்க, அவங்களும் திருப்தி ஆயிடுவாங்க. இந்த சீசனுக்கான சுமானமே திருப்தி மணிதான்றாரு. அப்ப நமக்கு இந்த இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம எந்த சுமான்ல இருக்கணும்னா திருப்தி மணி. நான் திருப்தியா இருக்கேன், எனக்கு கடவுள் கஷ்டம், எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு, எனக்கு கூட இருக்கிற எல்லாருமே நல்லவங்களா இருக்கிறாங்க, நானும் சுயமரியாதையில இருக்கேன், எனக்கு கடவுளே கிடைச்சிட்டாரு, நான் எல்லாத்துலயும் திருப்தியா இருக்கேன், எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. அந்த சதா திருப்தி மணியா இருங்க. சகோதரனும் மணிதான். கூட இருக்கிறவங்க எல்லாருமே மணியா பாருங்க. பெண் பாலா இருந்தாலும் சரி, ஆண் பாலா இருந்தாலும் சரி, அவங்கள மணியா பாருங்க, ஆத்மாவா பாருங்க. ஒவ்வொரு ஆத்மாவையும் ஒவ்வொரு சமயமும் திருப்தி மணிதான்றாரு. மேலும் சுயம் நீங்க திருப்தியாக இருந்தால் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவார்கள் சொல்லி சொல்றாரு. திருப்தியாக இருக்க வேண்டும், திருப்திப்படுத்த வேண்டும். சரி, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது, மிக நன்று, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லது. எது நடந்தாலும் தனது சுயமரியாதை இருக்கை மீது ஒரு முகத்தன்மையுடன் இருங்கள். என்ன நடந்தாலும் சரி, நான் திருப்தி மணி அப்படின்ற சுயமரியாதை சீட்ல உட்கார்ந்துருங்க. அலைய வேண்டாம், அலையாதீங்க. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு சீட் என்று இருக்க வேண்டாம். தனது சுமானத்தின் சீட் மீது ஏகாக்கிர நிலையில் இருங்கள். அதாவது அப்படி கிடையாது. ஒரு டைம் அதாவது அந்த ரெண்டு கட்டான்னு சொல்லி திட்டுவார்ல பாபா. ஒரு டைம்ல பிகே மாதிரி பேசுறது, ஒரு டைம்ல அந்த சூத்திரன் மாதிரி பேச வேண்டியது, ஒரு டைம்ல கோவப்பட வேண்டியது, நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு, ஒரு டைம்ல வேற மாதிரி பேசுறது. அப்படி இருக்கக்கூடாது. சீட்லயே தான் செட் ஆகிருக்கணும். தன்னுடைய சுயமரியாதையின் சீட்ல ஏகாகிரத நிலையில இருக்கணும். நான் திருப்தி மணி ஆத்மா. மேலும் ஏகாகிரதா சீட் மீது செட் ஆகி ஏதேனும் பிரச்சனை வந்தால் ஒரு கார்ட்டூன் காட்சி போல பாருங்கள். இப்ப சீட்ல செட் ஆயிட்டு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு கார்ட்டூன் ஷோ மாதிரி பாருங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளையே ஒரு கார்ட்டூன் சீன் மாதிரி பாருங்கன்றாரு. அது மாதிரி பார்க்க கத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே செம ஜாலியா இருக்கும்ன்றாரு. அந்த மாதிரி சாட்சி ஸ்திதி வந்துச்சுன்னா எங்கேயோ போயிருவீங்கன்றாரு. இன்னும் அந்த மாதிரி வரல யாருக்குமே. கார்ட்டூன் பார்ப்பது நன்றாக உள்ளது இல்லையான்னு சொல்லி சொல்றாரு. இப்ப கார்ட்டூன் ஷோ எல்லாம் பார்க்கணும், டாம் அண்ட் ஜெரி, எல்லாம் ஜாலியா இருக்கு தானே பாக்குறதுக்கு. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்கிற சீன் எல்லாம் பாருங்க. அது ஒரு பிரச்சனையா கூட இருக்கட்டும், அது ஒரு கார்ட்டூன் ஷோ நினைச்சிட்டு பாருங்கன்றாரு. ஆக இது பிரச்சனை இல்லை, கார்ட்டூன் காட்சி ஓடிக்கொண்டுள்ளது. ஏதேனும் சிங்கம் வருகிறது, ஏதேனும் ஆடு வருகிறது, ஏதேனும் தேல் வருகிறது, ஏதேனும் பல்லி வருகிறது, அழுக்கான கார்ட்டூன் காட்சின்ட்டு நினைச்சுக்கங்கன்றாரு. தனது சீட்டில் இருந்து அப்செட் ஆகாதீங்க. உங்க சீட்ல ஆத்மா சீட்ல உட்காராம இறங்கி தேக அபிமானத்துல அப்செட் ஆகி டென்ஷன் ஆகாதீங்க. என்ன நடக்குதோ நடக்கட்டும், நான் சாட்சியா பாக்குறேன். என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. நான் இந்த கல்பத்துல என்ன நடக்குது அதேதான் போன கல்பத்திலயும் நடந்திருக்கும், அடுத்த கல்பத்துல இதேதான் நடக்க போகுது. இதை நான் சும்மா இதை கார்ட்டூன் ஷோ மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த உடல்ல நெற்றி பருவத்துல ஆத்மா நான் உட்காந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்ட்டு வேடிக்கை பாக்குறேன்ட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிறது அடுத்தவங்க வாழ்க்கையில நம்ம எப்பயுமே வேடிக்கையா தான் பார்ப்போம். அது நமக்கு வேடிக்கையாவே தான் இருக்கும். ஏன்னா மத்தவங்களுக்கு நடக்கிறதுலாம் நமக்கு வேடிக்கை தானே. அதெல்லாம் ஒன்னும் யாருக்கும் டென்ஷன் ஆக மாட்டாங்க. பட்டு இருந்தவனா டென்ஷன் ஆவாங்க. அவங்க மேல பட்டு இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு அடி அடிச்சா நமக்கு வலிக்கும். அந்த மாதிரி பட்டு இருந்தா மட்டும்தான் நமக்கு அது டென்ஷன் ஆகும். ஆனா மத்தபடி நம்ம வாழ்க்கையிலேயே என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே கார்ட்டூன் ஷோ மாதிரி சாட்சியா பார்க்க கத்துக்கங்கன்றாரு. மஜா வரும், அப்ப போதை வரும் உங்களுக்குன்றாரு. எப்பேற்பட்ட போதை வரும் தெரியுமா? விஸ்வராஜ அதிகாரின்ற போதை வரும். அப்படியே நம்ம ஆத்மா ஸ்திதியில வந்துட்டோன்ற போதை உங்களுக்கு வரும்ன்றாரு. அந்த மாதிரி நீங்க நடிச்சு பாருங்கன்றாரு. நல்லது. நாலாபுரம் உள்ள ராஜ செல்ல குழந்தைகளுக்கு பாருங்களேன் எப்படியெல்லாம் கொஞ்சறாரு.
ராஜ செல்ல குழந்தைகளுக்கு, அனைத்து சிநேகி சகயோகி சமமாக ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா தனது சிரேஷ்ட சுவாவம் மற்றும் சம்ஸ்காரத்தை சொரூபத்துல எமர்ஜ் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா திருப்திமணி ஆகிய திருப்தியின் கிரணங்களை, திருப்தியின் வைப்ரேஷனை, நீங்க திருப்தியா இருந்தாதான் உங்களை சுத்தி அந்த வைப்ரேஷன் எல்லாருக்கும் போகும். கூட இருக்கிறவங்களும் திருப்தியா இருப்பாங்க, உங்களால திருப்தியா இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்கும், உங்கள்கிட்ட பழக பிடிக்கும், அவங்கள்ட்ட நெருக்கமா வருவாங்க. ஏன்னா நீங்க திருப்தியா இருக்கிறீங்க, எல்லாரையும் திருப்திப்படுத்துறீங்கன்னு போது உங்களை எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்கள்ட்ட இருந்து அந்த வைப்ரேஷன் எல்லாருக்கும் போகும். அந்த மாதிரி பரப்பக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்றாரு. வரதான், பாபா வரதானம் கொடுக்குறாங்க. சுப சிந்தனை மற்றும் சுப சிந்தனையாளர் ஸ்திதியின் அனுபவத்தின் மூலம் பிரம்மா பாபாவுக்கு சமமான மாஸ்டர்கள் ஆகுக. பாபா எப்பயுமே நல்லதுதான் நினைப்பாரு. பிரம்மா பாபா மாஸ்டர் வள்ளலா இருந்தாரு. அது மாதிரி நம்மளையும் அவருக்கு சமமான மாஸ்டர் வள்ளல் ஆகுதான் வரதானம் கொடுக்குறாரு. அப்பனா நம்ம எப்படி இருக்கணும்னா, எல்லாருக்கும் நல்ல சுப சிந்தனை, சுப சிந்தனையாளர் ஸ்திதியில தான் செட் ஆயிருக்கணும். அந்த மாதிரி இருந்தா பிரம்மா பாபா சமான் மாஸ்டர் வள்ளல் ஆக முடியும். பிரம்மா பாபாவுக்கு சமமாக மாஸ்டர் வள்ளல் ஆவதற்கு எப்படி ஆகணும்னா, பொறாமை, வெறுப்பு மற்றும் விமர்சித்தல் இந்த 3 விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு இருந்து அனைவருக்காகவும் சுப சிந்தனையாளர் ஆகுங்க மற்றும் சுப சிந்தனை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கன்ட்டு சொல்றாரு. இப்ப பாபா எப்பயுமே பொறாமப்பட்டது இல்லை யார் மேலே. ஏன்னா அவர் தான் ஹையஸ்ட், ஃபர்ஸ்ட் அவர் தான். அவருக்கே தெரியும் நான் தான் கிருஷ்ணன், என்ன ஃபாலோ பண்ணிதான் எல்லாரும் வருவாங்கன்ட்டு. அவர் யார் மேல பொறாமப்பட போறாரு? அவருக்கு பொறாம இருந்ததே கிடையாது, வெறுப்பு இருந்ததே கிடையாது. எல்லாருமே என்னுடைய குழந்தைகள்னு அப்பவே அவர் தான் பிரஜாபிதா இல்லையா, உலகத்தையே ஜெகத் பிதா அவரு. அவரை யார வெறுக்க முடியும்? அவர் வெறுக்கவே இல்லை யாரையும், விமர்சிக்கவும் இல்லை. இவங்க யாராவது ஒருத்தவங்க சரியா செய்யலைன்னா, நீ என்ன எப்படி இருக்க, நீ என்ன ஒருத்தர் குள்ளமா இருக்க, நீ என்ன நெட்டையா இருக்க, அப்பெல்லாம் அவர் உடம்பையும் பார்த்தது இல்ல, அவங்க செய்யற செயலையும் விமர்சிச்சது கிடையாது. நீ என்ன லூஸ் டாக் மாதிரி பேசிட்டு இருக்கிற, நீ என்ன பேசவே மாட்ற, இது மாதிரி எல்லாம் நிறைய விமர்சிக்கிறதுலாம் நம்ம கிட்ட. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு அது 63 ஜென்ம சம்ஸ்காரம் இருக்கும். இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அடுத்தவங்க கேலி பேசுறதுன்னா அவங்களுக்கு ஒரு ஜாலியா இருக்கும். அது மாதிரி அடுத்தவங்களுடைய அந்த குறைய சொல்லி சொல்லி சிரிப்பாங்க. அது மாதிரி விமர்சிக்கிறதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பொறாம, வெறுப்பு, விமர்சிக்கிறது, இந்த 3 விஷயத்துல பிரம்மா பாபா விடுபட்டு இருந்தாரு. எல்லாருக்கும் சுப சிந்தனையாளரா இருந்தாரு. அந்த ஸ்திதிய அனுபவம் செஞ்சாரு. அது மாதிரி நீங்களும் ஆகுங்கன்றாரு. ஏனென்றால் யாரிடம் பொறாமையின் அக்னி இருக்கிறதோ அவர்கள் சுயம் எரிகிறார்கள். யாரு அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறாங்களோ, இப்ப சேவையில கூட எல்லாம் நல்லா சேவை பண்ணுவாங்க. சிலரால செய்ய முடியாது, அதுக்காக எல்லாம் பொறாமப்படக்கூடாது. நமக்கு என்னவோ அதை நம்ம செஞ்சிடும். சேவை அவங்கவுங்களுக்கு பாபா கொடுத்துருக்கிறாரு, அதை நம்ம செஞ்சுட்டு போயிடணும். மத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. பொறாமையின் நெருப்பு யாருகிட்ட இருக்குதோ அவங்க சுயம் எரிக்கிறாங்க. பொறாமைனால அது நெருப்புன்றாரு, அது நம்மளை எரிச்சிரும்ன்றாரு. மற்றவர்களையும் கவலையுற செய்கிறாரு. இவங்க எரியறது மட்டும் இல்லாம அவங்க பொறாமப்படுறது நல்லாவே வெளியே தெரியும். வெளியே தெரியும் போது மத்தவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். ஐயோ என்னடா இது, இவங்க இப்படி பொறாமப்படுறாங்கன்ட்டு அவங்களும் கவலை விடுறாங்க, மற்றவங்களும் கவலை விடுறாங்க, கவலையுற செய்கிறார்கள். வெறுப்புணர்வு உள்ளவர்கள் தாங்களும் கீழே விழுகின்றனர். இப்ப வெறுக்கிறவங்க யாரை பார்த்தாலும் பிடிக்காது, அவங்களுக்கு வெறுப்பா இருப்பாங்க. அந்த வெறுப்பா இருக்கிறவங்க அவங்களும் கீழே விழுறாங்க, மற்றவங்களையும் விழ வைக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இவங்க வெறுப்பா நம்ம பேசுறதுனால அவங்களுக்கும் மனசு கஷ்டமாயிடுது இல்லையா, மத்தவங்க கூட இருக்கிறவங்க மனசு கஷ்டமாயிடுது, அவங்களும் லோ ஸ்திதியில போயிடுவாங்க. என்னடா இவங்க இப்படி பேசுறாங்களேன்ட்டு. இவங்க மட்டும் விழாம மத்தவங்களையும் கூட சேர்ந்து விழ வைக்கிறாங்க, வெறுப்பா பேசுறாங்கன்னு சொல்றாரு. மேலும் சிரித்து கொண்டு கேலியாக விமர்சிப்பவர்கள் சிலர் இந்த கூட இருக்கிறவங்களே விமர்சனம் செய்வாங்க. அட நீ என்ன இப்படி இருக்கிற, நீ என்ன ஒரு சூட்டிகா இருக்க மாட்டற, நீ என்ன இப்படி பண்ற, எல்லாத்துலயும் ஒரு கேலி கிண்டல் பேசிக்கிட்டு இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களாம் விமர்சகர்கள். அடுத்தவங்களை பத்தி பார்த்துக்கிட்டு அவங்க குறையே சொல்லிக்கிட்டே இருக்குது, இதுதான் அவங்களோட வேலை. அவங்க விமர்சிப்பவர்கள். அந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்கன்றாரு. ஆத்மாவை தைரியம் இழக்க செய்து துக்கப்பட வைக்கிறார்கள். அந்த மாதிரி விமர்சனம் செய்யறவங்க ஆத்மாவை தைரியம் இழக்க செய்யறாங்க. இவங்க சொல்றதுனால அவங்க மத்தவங்களுக்கு ஒரு மாதிரி கவலை ஆயிடுது. என்ன நம்ம அப்படிதான் இருக்கிறோமா, நம்மளை இப்படி எல்லாம் இவங்க பேசுறாங்களே, ஐயோ நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லை போல அப்படின்லாம் ரொம்ப கவலையாயி தைரியம் போயிட்டு அவங்க துக்கப்பட வைக்கிறாங்கன்றாரு. அப்ப இந்த 3ஐயும் செய்யாதீங்கன்றாரு. எந்த 3? பொறாமப்படக்கூடாது, வெறுப்புணர்வோட பேசக்கூடாது, அடுத்தவங்களை விமர்சிக்க கூடாது. விமர்சிக்கிறதுனா நம்ம அடுத்தவங்களுடைய விஷயத்தையே எதுவுமே பார்க்க கூடாது, அதை விமர்சிக்கவும் கூடாது. நம்மளை மட்டும்தான் பார்க்கணும், நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணத்தை மட்டும்தான் மாத்திக்கணும், மற்றவங்கள்ட்ட நம்ம விமர்சிக்க கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பேசுனீங்கன்னா அப்ப துக்கப்பட வைக்கிறீங்கன்றார். எனவே இந்த 3 விஷயங்களில் இருந்தும் விடுபட்டு
சுப சிந்தனையாளர் ஸ்திதியின் அனுபவத்தின் மூலம் வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் வள்ளலா ஆகுங்க. பிரம்மா பாபா சமானு அவர் எப்படி இருந்தாரோ அது மாதிரி இந்த 3 விஷயத்துல இருந்து விடுபட்டு சுப சிந்தனையாளர் ஸ்திதியில செட் ஆகி அந்த அனுபவத்தின் மூலமா வள்ளல் குழந்தைகள் யார் சிவபாபா நம்ம அவர்தான் வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் வள்ளலா ஆயிருங்கன்னு சொல்லி வரதானம் கொடுக்கிறாரு. ஸ்லோகன்: மனம், புத்தி மற்றும் சம்ஸ்காரங்கள் மீது சம்பூர்ண ராஜ்யம் செய்யக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். யார் சுயராஜ்ய அதிகாரின்னா கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, காலை மட்டும் அடக்குறவங்க கிடையாது. மனசு புத்தியும் யார் அடக்குறாங்களோ அவங்கதான் சம்பூர்ண ராஜ்யம் செய்யக்கூடிய சுயராஜ்ய அதிகாரியா இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆகுங்கள்னு சொல்லி ஸ்லோகன் சொல்லியிருக்கிறாரு. ஓம் சாந்தி. நன்றி.